குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு பருவம் 1ல் புவியியல் பாடம் தான் பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகு 1ல் பருவம் 1ல் அலகு 1. அதில் பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். அது பாடத்தினுடைய தலைப்பு. நாம் இப்போ 6ஆம் வகுப்பில் வந்துட்டு தமிழ் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பருவங்கள் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வரலாறு வந்துட்டு அனைத்து பாடங்களும் 1, 2, 3 பருவத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். அதில் சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் மட்டும் வந்து 3வது பருவத்தில் வந்து பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு தமிழ் தமிழ் வந்து 2 பருவம் முடிச்சிட்டு இப்போ வந்து நாம இந்த புவியியல் பாடத்தில் வந்து முதல் அலகு வந்து எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2வது யூனிட் எல்லாம் 2வது டேர்ம் எல்லாம் எதுக்காக எடுக்கலைன்னா இது வந்துட்டு காலாண்டு பரீட்சையை நோக்கத்தில் வச்சு இந்த பாடத்துல எல்லாம் முதல்ல காலாண்டு பருவத்துக்குள்ளாண்டு இருக்கிறதெல்லாம் முடிக்கலான்றதுனால மாணவர்கள் வந்துட்டு புவியியல் பாடத்தை வந்துட்டு இந்த காலாண்டு தேர்வு நோக்கில் இருக்கிறதெல்லாம் முடிக்கணுன்றது கேட்டதுனால இந்த பாடத்தை நான் எடுத்திருக்கேன். இது புவியியல்னா என்ன, அதாவது எப்படி நீங்க வரலாறு படிக்கும்போது வரலாறுனா என்ன, வரலாறு எப்படி உருவாச்சு, அந்த காலக்கோடெல்லாம் நீங்க படிச்சீங்க இல்லையா, மனிதன் எப்படி ஒரு பூமி உருவாச்சு, மனிதன் உருவானான், மனிதன் வந்து எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எங்கெல்லாம் பரவணும், மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் நம்மளை பத்தி நம்ம முன்னோர்கள் பற்றி மனிதர்கள் உருவானது உயிரினங்கள் உருவானதை பத்தி பார்க்கறது தான் வந்துட்டு வரலாறு. அதாவது உயிரினங்கள் எல்லா உயிரினங்கள்லயும் மனிதனும் ஒரு உயிரினம். அந்த உயிரினம் உருவானது அவங்க எழுதப்பட்டதுக்கு முன்னாடி, வரலாறு எழுதப்படுறதுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தினதை வச்சு மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எழுதப்பட்டதுக்கு அப்புறம் கிடைத்த வரலாறுகள் வந்து ஆரம்ப கால தொடக்க கால வரலாறு ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம். அப்போ நமக்கு முன்னோடி இருந்த முன்னோர்கள் வாழ்ந்தது தான் நாம படிக்கிறது தான் வரலாறு. அப்போ அதுல வாழுற மனிதர்கள் அந்த ஒரு இடம் இருக்குது இல்லையா, பூமி. அப்ப அந்த பூமி எங்க இருக்கு, அந்த பூமிக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க, அந்த பூமியை சார்ந்த மற்ற கோள்கள்லாம் எது, இந்த மற்ற கோள்கள்லாம் எதற்குள்ள வருது, அதை பத்தி தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். அதாவது ஒரு பேரண்டம்னா என்ன, சூரிய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த பாடம். இந்த புவியியல் பாடத்தை நீங்க இப்ப பூமி என்பது உருவானதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா, அந்த பூமிக்குள்ளதான் நாம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ மனிதனே அதுக்கப்புறம் தான் உருவாகுறாங்க. அப்போ இந்த பூமி உருவான போது யாருமே இல்லாத ஒரு பூமியில எப்படி வந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நம்ம வரலாறுல படிக்கிறோம். அப்போ அது மனிதனை பற்றியது. இது வந்துட்டு ஒரு பூமியை வந்து பற்றி படிக்கிறது. இந்த பூமியில எப்படி உருவாச்சு, அது அது அதனுடைய பின்னாடி வந்துட்டு எப்படியெல்லாம் அது உருவானதுக்கு என்னெல்லாம் இருந்தது, எப்படி உருவாச்சு, அதை பத்தி தான் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். வாங்க. கற்றலின் நோக்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பேரண்டம். மில்கிவே கேலக்சி. இது கற்றலின் நோக்கங்கள் பாருங்க. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு இதை பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பாருங்க. கற்றலின் நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்டம் பற்றி தோற்றம், அதாவது பேரண்டம் எப்போ வந்துட்டு தோன்றுச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பாடத்தை படிக்கிறதுனால. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் காணப்படும் விண் பொருள்களின் வேறுபாடுகளை அறிதல். அப்போ சூரிய குடும்பத்துல என்னெல்லாம் விண் பொருள்கள் இருக்குது, அதனுடைய வேறுபாடுகளை பற்றி இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் புவியினுடைய இயக்கங்கள் பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் புரிந்து கொள். புவினா யாரு, நாம வசிக்கக்கூடிய பூமி தான் வந்துட்டு புவி. அப்போ பூமிக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா புவின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து இயக்கங்கள் ஏற்படுது, அந்த இயக்கம் ஏற்படுறதுனால எந்த மாதிரி எல்லாம் விளைவுகள் ஏற்படுது, இதை பத்தி இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புவியினுடைய கோலங்களையும் அவற்றினுடைய இடையேயான தொடர்புகளையும் கற்றல். அப்போ புவி இருக்குது, அந்த புவியினுடைய கோலம் இருக்குது இல்லையா, அதை பற்றியும் அதற்கு இடையேயான மற்ற கோள்கள் இருக்குது இல்லையா, அந்த கோள்களுக்கு இடையேயான தொடர்பினையை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். நுழையும் முன் பாருங்க, இப்பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி விளக்குகிறது. அப்போ பேரண்டம்னா என்னது, அந்த பேரண்டம், அதுக்கப்புறம் சூரிய குடும்பம். அப்போ பேரண்டம்னா என்ன, இந்த சூரிய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க, இதை பத்தி தான் இந்த பாடத்துல நாம படிக்க போறோம். புவியியல் இயக்கம், அதாவது பூமி வந்து இயங்குது இல்லையா, அந்த பூமியினுடைய இயக்கத்தை தான் சுத்துதுன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கு இல்லையா நாம. அப்போ பூமி ஒன்று சுத்துறதுனால அதனால ஏற்படுறது எப்படி வந்து சுத்துது, அதை தான் சொல்றாங்க பூமியினுடைய இயக்கங்கள், அது எப்படி வந்து இயங்குது, அதனால அந்த இயங்குறதுனால என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படுகிறது, மேலும் புவியின் 4 கோலங்களையும் விவரிக்கிறது இந்த பாடம்னு சொல்றாங்க. பாருங்க. இதுதான் வந்து பேரண்டம். இது வந்துட்டு
அதாவது உனது வீடு எங்க இருக்குதுன்னா அந்த அந்த பேரண்டத்துக்குள்ள எங்க உன் வீடு இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மேப். பாருங்க, எனது பேரண்டம், எனது அண்டம், அந்த அதாவது பேரண்டம் தான், இந்த யூனிவர்ஸ் தான் பெருசு. இந்த உலகத்துல எது பெருசுன்னா இந்த யூனிவர்ஸ். அதுக்குள்ள யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா அண்டம் இருக்கு. அந்த அண்டத்துக்குள்ள யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம், அதாவது மில்கிவே கேலக்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அண்டத்துக்குள்ளதான் யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் இருக்குது. சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பத்துல மொத்தமா ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி மெம்பருக்குள்ள ஒருத்தர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பூமி. அந்த பூமிக்குள்ள யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடு. அப்ப இந்தியா என்கிற நாடு இருக்குது. அப்ப இந்தியா என்கிற நாடுக்குள்ள யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலம் இருக்குது. அப்ப தமிழ்நாடு என்கிற மாநிலம் இருக்குது. அப்போ தமிழ்நாடு என்கிற மாநிலம் இருக்கும்போது அப்போ எத்தனை மாவட்டங்கள் இருக்குதோ அந்த மாவட்டத்துல ஒரு மாவட்டம் உனது மாவட்டம். அந்த ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெரு இருக்குது, ஒரு நகரம் இருக்குது, ஏதோ ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ளதானே தெரு இருக்குது, அந்த தெருவுக்குள்ளதானே வீடு இருக்கு. அப்போ இதுதான் உன்னுடைய அட்ரஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ எங்க இருக்குன்னா ஒரு பெரிய பேரண்டத்துல, ஒரு பெரிய யூனிவர்ஸ்ல நீ ஒரு அண்டம் இருக்குது. அதுக்குள்ளதான் இந்த சூரிய குடும்பம் இருக்குது. அந்த சூரிய குடும்பத்துல பல குடும்பங்கள் இருக்குது. அதுல ஒரு குடும்பம் தான் பூமி என்ற ஒரு குடும்பம். அந்த ஒரு 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 கோளு. அதுக்குள்ளதான் ஒரு நாடு இருக்குது. பூமிக்குள்ள யாருக்குன்னா பல நாடுகள் இருக்குது. அதுல ஒரு நாடு தான் நம்ம இந்தியா. அப்ப இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் இருக்குது இந்தியாவுல. அப்ப அதுல ஒரு மாநிலம் தான் நம் தமிழ்நாடு. அப்ப அதுல பல மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல ஒரு மாவட்டம் தான் வந்துட்டு ஏதோ ஒரு மாவட்டம். அப்போ அந்த மாவட்டத்துக்குள்ள என்ன இருக்கும்போது ஒரு நகரம் இருக்குது, ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டிக்குள்ளதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தெரு இருக்குது. அப்போ ஒரு தெருக்குள்ள பல தெருக்கள் இருக்கு. அப்போ ஒரு தெருக்குள்ள என்ன இருக்குன்னா வீடு இருக்குது. இதுதான் வந்துட்டு அட்ரஸ். எப்படி கேட்டாங்கன்னா இப்படிதான் நீங்க இருக்கிறீங்க, நீங்க வசிப்பிடத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடம் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான், ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையேயான ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும். இந்த புவியியல் பாடத்தை பற்றி பாருங்க. ஆசிரியர் கேட்கிறாங்க, நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆசிரியர் மாணவர்களை கேட்கிறாங்க. மாணவர்கள் தெரியும் அம்மா அப்படிங்கிறாங்க. ஆசிரியர் கேட்கிறாங்க, இனியா என்ற பெண்ணை சுட்டி காட்டி, இனியா உன்னுடைய விலாசம் உனக்கு தெரியுமா, உன்னுடைய முழு விலாசத்தை கூற முடியுமான்னு கேட்கிறாங்க. சொல்கிறேன் அம்மா, என்னுடைய விலாசம் இனியா, 24 பாரதியார் தெரு, திருநகர், மதுரை 625006. இதுதான் என்னுடைய விலாசம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஆசிரியர், நன்று, திருநகர் எங்குள்ளது இனியான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த திருநகர்ன்னு சொன்னாங்க இல்லையா, அது நகர் தானே சொன்னாங்க. அப்போ அந்த திருநகர் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மதுரையில் அம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆசிரியர் கேட்கிறாங்க, குழந்தைகளே மதுரை எங்கு உள்ளது, மதுரை எங்க இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாவட்டம். அப்ப தமிழ்நாடு எங்க இருக்குது, அப்ப இந்தியாவில் இருக்குதுன்றாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. இப்பொழுது இந்தியா எங்குள்ளது என்று கூறுங்கள் பார்ப்போம். அப்ப இந்தியா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்துல. அப்போ நம்ம முதல் 10ஆம் வகுப்பு பாடம் படிக்கும் போதே ஆசிய கண்டம் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம். அதுல ஒரு கண்டம் தான் இந்தியாவில், ஆசிய கண்டத்துலதான் வந்து இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குதுன்னு பார்த்தோம். அதுதான் வந்துட்டு இந்தியா எங்க இருக்குன்னா ஆசிய கண்டத்தில் இருக்குது. அப்ப அந்த கண்டம் எங்க இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப மிக நன்று, ஆசிரியர் சொல்றாங்க, ஆசியா கண்டம் எங்குள்ளது என்று யாராவது சொல்ல முடியுமா. அப்ப இந்த ஆசிய கண்டம் என்பது எங்க இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா பூமி, அதாவது புவியில் இருக்குதுன்றாங்க. அப்ப புவி எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா மாணவர்கள் சற்று நேர அமைதிக்கு பின் ஒரே குரலில் எங்களுக்கு தெரியாது அம்மா அப்படிங்கிறாங்க. பாருங்க, எப்படி ஒரு நீங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க எப்படி வந்துட்டு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய தாத்தா அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தாக்களை பத்தி தெரிஞ்சாதான் உன்னுடைய வரலாறு தெரியுமோ, உன்னுடைய முன்னோருடைய வரலாறு தெரியுமோ. அதே மாதிரிதான் உன்னுடைய வீடு எங்கே இருக்குதுன்னு உன் விலாசம் கேட்டாங்கன்னா அது எங்க இருக்குதுன்னு அந்த யூனிவர்ஸ்ல இருந்து ஆரம்பமாகுது உன்னுடைய இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் விளக்குகிறேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. புவி சூரிய குடும்பத்தின் 3வது கோள். அப்போ சூரிய குடும்பத்தில் பல கோள்கள் இருக்குது. அந்த பல கோள்கள்ல ஒன்றுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா பூமி. பூமி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பூமினாலும் ஒண்ணுதான், புவியினாலும் ஒண்ணுதான். அப்ப எத்தனையாவது அமைந்திருக்குன்னா அந்த சூரிய குடும்பத்துல 3வது கோளாக இருக்குது. அப்ப சூரிய குடும்பம் விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது.
விண்மீன் திரள் மண்டலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவி, பால்வெளி, விண்மீன் திரள் மண்டலத்தில். அப்போ விண்மீன் திரள் மண்டலத்தில் இருந்தாலும் சூரிய குடும்பம் எதில் இருக்குதுன்னா விண்மீன் திரள் மண்டலத்துல. அப்போ அந்த புவி வந்துட்டு எதில் இருக்குது பால்வெளி, விண்மீன் திரள் மண்டலம். அப்போ சூரிய குடும்பம் எதில் இருக்குன்னா விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. அந்த சூரிய குடும்பத்துக்குள்ளதான் புவி இருக்கு. அந்த புவி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி, விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்கிறது. நம்ம பால்வெளி என்னன்னு சொல்லுவாங்க, சின்ன வயசுல படிச்சுன்னா மில்கிவே கேலக்சின்னு சொல்லிட்டு அதுதான் வந்துட்டு பால்வெளி, விண்மீன் திரள் மண்டலம். அப்போ பால்வெளி பேரண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன. அப்போ பால்வெளி, விண்மீன் திரள் மண்டலம் புவி இருக்குது. இந்த மாதிரி விண்மீன்கள் எத்தனை இருக்குதுன்னா இந்த யூனிவர்ஸ்ல, பேரண்டம்னா என்னது யூனிவர்ஸ். அப்போ அதுதான் வந்துட்டு உலகத்திலேயே ஒரு அண்டம் பெரியது. அதுக்குள்ளதான் எத்தனை இருக்குன்னா அது கூட மில்லியன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஏற்கனவே கொடுத்திருந்தேன். மில்லியன் என்பது எத்தனை லட்சத்துக்கு சமமானதுதான் ஒரு மில்லியன் என்பது. அப்போ மில்லியன் கணக்கு, இது மில்லியன்னா ஒண்ணு கிடையாது, கணக்கான. மில்லியன்னா எத்தனை லட்சம் சேர்ந்தது மில்லியன். அப்ப எத்தனை மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் இந்த பேரண்டலத்தில் இருக்குது. அப்போ அதுல ஒண்ணுதான் ஒரு பால்வெளி, விண்மீன் திரள் மண்டலம். அதுல ஒண்ணுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா புவி இருக்குது. அப்போ விண்மீன் திரள் மண்டலத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் இருக்குது. அந்த சூரிய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கோள்கள் இருக்குது. அதுல ஒரு கோள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவதா இருக்கிற அந்த குடும்பத்துல புவி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கோள்கள் ஒரு முறை நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த பாடம் கொஞ்சம் எளிமையா இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க, கோள்கள் ஒரு பார்வை. முதல்ல சூரியன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நடுவுல சூரியன் இருக்குது. அப்போ இந்த சூரியனை தான் வந்து யார் பாத்தீங்கன்னா இந்த 8 கோள்களும் சூரியனை சுத்தி வராங்க. ஏன் சுத்தி வராங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க சன் இஸ் எ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சூரியன் என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம். அப்போ ஒரு நட்சத்திரம் போல ஒளிர்கிறாருன்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு யூனிக்கா ஏதாவது அவங்க கிட்ட இருந்தாதான் அவங்கள ஒரு ஸ்டாருன்னு சொல்றோம். அப்போ இந்த 8 பேருக்கும் கிட்ட இல்லாதது அப்போ இந்த சூரியன் கிட்ட இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்க, ஸ்டாருன்னு சொல்றாங்க. என்னது, சன் இஸ் எ ஸ்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஏன் வந்து இதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப இதுக்குள்ளதான் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹீட் இருக்கு, சூடு இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறதுனால இந்த சன் இஸ் எ ஸ்டாருன்னு நம்ம சூரியன் தான் வந்துட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம படிச்சிருக்கிறோம். அப்போ மற்றவர்கள் கிட்ட எல்லாம் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டா இது எல்லாம் இல்லாததுனாலதான் இவருக்கு மட்டும் என்ன சொல்றாங்கன்னா நட்சத்திரம், ஸ்டாருன்னு சொல்றாங்க. அப்போ சூரியன் என்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாரு. இந்த ஸ்டார் இப்போ நம்ம சின்ன பசங்கலாம் ஒரு ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், ஸ்டாருன்னு சொல்றோம். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா மற்றவர்களை காட்டிலும் அவருக்கு எப்படி இருக்காங்க, ஒரு ஒரு தனித்திறன்கள் அவங்க கிட்ட இருக்கிறதுனாலதான் அவர்களை நட்சத்திரம்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த சூரிய குடும்பத்துல 8 கோள்கள் இருந்தாலும் இந்த 8 கோள்களுக்கும் ஒரு ஸ்டாராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது தன்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சமும் அந்த ஒளியும், அதாவது ஹீட்டும் வெப்பமும் அந்த ஒளியும் அதன் கிட்ட தன்னகத்துக்கிட்ட இருக்கிறதுனாலதான் அது ஸ்டாருன்னு அழைக்கப்படுது. இதுங்கெல்லாம் ஏன் அப்படி சொல்றது இல்லைன்னா இவங்களாலதான் வந்துட்டு இது கிட்ட இருந்துதான் இவங்க எல்லாம் வாங்குறதுனால இவங்க வந்துட்டு இந்த சூரியனை வச்சு இவங்க இயங்குறாங்க. அதனாலதான் இவர்கள் கோளுன்றோம், இவங்களை வந்து ஸ்டாருன்னு சொல்றோம். இவங்க இல்லைன்னா இவங்க இயங்க மாட்டாங்க. அதாவது நம்மள சொல்றாங்க இல்லையா, ஒருத்தரை சார்ந்து இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுதான் பாருங்க, சார்ந்து இல்லைன்னா இவர் தனித்து இருக்கிறதுனால, ஆனா இவரை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, ஆனா இவங்க கிட்ட அந்த இல்லாததுனால இவங்க சார்ந்துதான் இவர் இருக்கிறாங்க. இதுதான் நம்ம மாணவர்களாகிய உங்களுக்கும், அதாவது தனித்த இண்டிபெண்டா இருந்தா ஒரு ஸ்டாரா இருப்பாங்க. ஒருத்தரை சார்ந்து இருந்தோம்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி மாணவர்களும் எப்படி இருக்கணும்னா ஒரு ஸ்டாரா இருக்க பாருங்க நீங்களும். அதுக்காக தான் நான் இந்த பாடத்துல உங்களுக்கு இதை சொன்னேன். சன் இஸ் எ ஸ்டார்ன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எல்லாம் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப பாருங்க, இந்த 8 கோள்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து நடுவுல இருக்குது. இப்போ இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுதான் வந்துட்டு சூரியன். அப்போ இந்த 8 கோள்கள் இப்படிதான் வந்துட்டு ஒன்றொன்றா சுத்தி சுத்தி வந்து சூரியனை சுத்தி வரும். அப்போ இந்த கோள்கள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு காலகட்டத்துல உருவாக்கப்பட்டது. எப்படி வந்து சூரியனும் வந்துட்டு உருவாக்கப்பட்டதோ இந்த பேரண்டம் வந்துட்டு இருந்தது, பேரண்டம் வந்துட்டு எப்படி வந்துட்டு உருவாச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த சூரிய குடும்பம் உருவாயிருக்கும். அந்த மாதிரிதான் வந்துட்டு அந்த சூரிய குடும்பத்துல ஒவ்வொரு கோள்களும் அந்தந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட ஒரே டைம்ல எல்லாமே உருவாயிருக்காது. அப்போ அந்தந்த காலகட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்டது, உருவானது இப்படிதான் இருக்கும்.
அப்போ இந்த சூரியன் தான் ஒரு மத்தியில இருக்குதுன்னா, அப்போ மத்தியில சூரியன் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஒளி விடக்கூடியது, வெப்பமும் எல்லாத்துக்கும் கொடுக்குது. இதுக்கடுத்து ஒரு ஒரு கோள் இருக்குது. இதுக்கடுத்து இன்னொரு கோள் இருக்குது 2வது. அப்புறம் இதுக்கடுத்து இன்னொரு கோள் இருக்குது. இது 3வது. இதுக்கடுத்து ஒரு கோள் இருக்குது. இது 4வது. இது 5வது. இது 6வது. இது 7வது. இது 8வது. இப்படிதான் சூரியன் மத்தியில இருக்கான். ஆனா இது இப்படி சுத்தி இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு இந்த சைடுல மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரே பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி காமிச்சா உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்றதுனால சூரியனை வந்துட்டு ஆரம்ப புள்ளியா கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த கடைநிலை வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ யார் வந்துட்டு சூரியனுக்கு பக்கத்துல, இதுதான் வந்துட்டு சூரியன். இந்த சூரியனுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா புதன், மெர்க்குரின்னு சொல்லுவேன் இல்லையா? இந்த புதன் தான் வந்துட்டு சூரியனுக்கு மிகவும் பக்கத்துல இருக்கிற ஒரு கோள். 2வதா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வெள்ளி. உங்களுக்கு இப்படி 4 பிரிச்சிருக்காங்க, இப்படி 4 பிரிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து ஏன்னா இடம் உங்களுக்கு இப்படி பார்க்கறதுக்கு எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இன்னும் புரிஞ்சுக்கிட்டு எளிமையா இருக்கும். அப்ப சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்காங்க. புதனுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி இருக்கிறாங்க. வெள்ளிக்கு அடுத்து 3வதா யாரு இருக்குதுன்னா புவி, நாம் இருக்கக்கூடிய. அப்போ சூரியன் கிட்ட இந்த 2 கோள்களும் அந்த வெளிச்சத்தை வாங்கிட்டு 3வதா யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு வருது. அப்ப இங்கிருந்து ஒரு தொலைவு இருக்கு. அப்ப இங்கிருந்து இங்க இடைப்பட்ட தொலைவு இருக்குது. அப்ப இங்கிருந்து இங்க இடைப்பட்ட தொலைவு இருக்கு. அப்ப சூரியனுக்கும் அப்போ பூமிக்கும் இடைப்பட்டது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தாண்டி வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புதனையும் வெள்ளியும் தாண்டி தான் வந்துட்டு இந்த சூரிய வெளிச்சம் வந்துட்டு எங்க வருதுன்னா பூமிக்கு, புவியாகிய இந்த பூமிக்கு வருது. அதுக்கப்புறம் 4வது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது. 4வது யாருன்னா மார்ஸ் என்கிற செவ்வாய் இருக்குது. அதுக்கப்புறம் 5வது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். வியாழன் வந்துட்டு 5வது. இது 5வது. இது 6வது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி இருக்கு. இது சனி 6வது. 7வது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் இருக்கு. 8வது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் இருக்கு. அப்போ 8வது கடைசியா யாரு இருக்குன்னு நெப்டியூன் இருக்கு. அப்போ இந்த சூரியனை இது கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன் ஈர்ப்பு திறன் சூரியன் கிட்ட இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு, ஏன்னா இதுல ஹீலியம், ஹைட்ரஜன் என்ற ஒரு வாயு இருக்கிறதுனால அது எப்படி வந்துட்டு பூமி கிட்ட வந்து தன் ஈர்ப்பு திறன் இருக்குதோ, அந்த தன் ஈர்ப்பு திறனதுனாலதான் வந்துட்டு பூமி எல்லாத்தையும் வந்து இயங்க வைக்குதோ இந்த பூமியில. அதே மாதிரிதான் சூரியன் கிட்டையும் தன் ஈர்ப்பு திறன் இருக்கிறதுனால இது எல்லா கோள்களையும் புடிச்சு இழுத்து தன்னை சுத்தி இழங்குற மாதிரி வச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த சன்லைட் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கோளுக்கு அதிகமா இருக்கும். ஆனா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இதை விட இந்த வெள்ளி தான் வந்து அதிகமா இருக்கும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா இது ஒரு 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 மேலோட்டமா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறவங்க சூரியனுடைய வெளிச்சம் அதிகமா இருக்குது. அப்போ இவங்களுக்கு அடுத்து அதிகமா கிடைக்குது. இதுக்கு அடுத்து வந்துட்டு இவங்களுக்கு குறைவா கிடைக்குது. இவங்க தான் அதிகமா கிடைக்குது இதுக்கு அடுத்து. ஆனா நம்ம சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா இதுல வந்துட்டு அதிகமா இருக்கும். இது ஒரு ஒரு ரீசன் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் சூரியன்கிட்ட 3வதா பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஈட்டு வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். இது அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். இது அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். இது அதை விட இப்படி வந்துட்டு அப்போ சூரியன் கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தானே அதனுடைய வெளிச்சமும் இருக்கும். அதனுடைய ஹீட்டும் வந்து பரவும். இப்போ அருகில் இருக்குது. இப்போ சூரியன் கிட்ட நீ இருக்கேன்னா அப்ப சூரியன் கிட்ட உன் வீடு இருக்குதுன்னா என்ன ஆகும்னா உனக்கு அதிகமான என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கும், ஈட்டும் இருக்கும். அதே சூரியன்ல இருந்து தூரமா இருந்ததுன்னா அதே மாதிரி தானே. அப்போ அதே மாதிரிதான் இங்க சூரியன் கிட்ட இருக்கிற கோள்கள் வந்துட்டு அதிகமான சூட்டையும், சூரியன் கிட்ட தூரமா போக போக இருக்கக்கூடிய கோள்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அதாவது குளிர்ச்சியா இருக்கும். எப்படின்னா ஈட்டு குறைவா இருந்தா என்ன இருக்கும், குளிர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். இப்ப எப்படி நம்ம படிச்சோம், இமயமலைக்கும் இப்போ கடல்ல இருக்கிற பகுதிக்கும் எப்படி இருக்குது, மேல போக 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 அது 10ஆம் வகுப்புலயே அது ஒரு விளக்கம் கொடுக்க நான் விட்டுட்டேன். அதை நான் உங்களுக்கு இந்த இந்த வகுப்புல நான் சொல்லிடுறேம்மா. பாருங்க அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு உயரம் போக 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 எப்படி வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு குறையுதோ அதே மாதிரிதான் தூரம் போக 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 என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிடுச்சு. அப்போ குறைஞ்சிட்ட பிறகு எப்படி மேல போக போக எப்படி வந்துட்டு ஐஸ் வந்துட்டு உருகுதோ, ஐஸ் கட்டி அதாவது குளிர் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துட்டு இந்த கோள்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்படி வந்து தூரம் சூரியன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுனால இங்க குளிர்ச்சியாக இருந்து காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த பாடம் இப்போ எளிமையா இருக்கும்.
இப்ப பாருங்க, சூரியன் என்பது ஒரு ஸ்டாரு. அதுக்கு அடுத்துதான் புதன், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் புவி, 4வது செவ்வாய், 5வது வியாழன், 6வது சனி, 7வது யுரேனஸ், 8வது நெப்டியூன். இப்போ முதல்ல நாம் என்ன பார்க்க போறோம்னா புதன் பார்க்குறோம். அப்போ சூரியன் என்பதுக்கு சூரியன் கிட்ட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா புதன் இருக்காங்க. அப்போ புதனை பத்தி பார்க்க போறோம். இங்க இது எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சிம்பல் இருந்துச்சுன்னா சூரியனிடமிருந்து உள்ள சராசரி தூரம். அப்போ இந்த கோள்கள் வந்துட்டு சூரியன் கிட்ட இருந்து எவ்வளவோ தூரத்தில் இருக்குது, அதுதான் வந்து இந்த சிம்பல் வந்துட்டு சொல்லுது. அப்போ இந்த சிம்பல் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு சுற்றுதல் காலம். யார சுற்றுது? அது வந்துட்டு இது வந்துட்டு இந்த கிரகம் வந்துட்டு அதுவே சுற்றுது. சுற்றுதல் அதையே வந்துட்டு சுற்றுது. சூரியனை சுற்றுது. இந்த இரண்டாவது இந்த சிம்பல் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றுது. அப்போ இது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தூரத்தில் இருக்குது இந்த சிம்பலு. அப்போ இது சூரியனை எவ்வளவு நாள்ல சுத்துது. சுழலுதல் காலம் வந்து இது கொடுத்திருப்பாங்க. இந்த சிம்பல் இருந்துச்சுன்னா. அப்போ இந்த சிம்பல் இருக்குதுன்னா சுழலுதல். அதாவது அது தானே வந்துட்டு சுத்துகிறது. அப்போ அதையும் சுத்தி, தன்னையும் சுத்தி இப்போ நீ ஒரு மாணவன் இருக்க. இங்க நிக்கிறேன்னா, நீ இந்த பக்கம் இப்போ ஈஸ்ட் ஃபேஸ் நோக்கி நிக்கிறேன்னா, நீ மறுபடியும் இப்படி வெஸ்ட் போயிட்டு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் மறுபடியும் ஈஸ்ட் வர்றதுக்கு உன்னை சுத்தினாதானே முடியும். அதுதான் வந்துட்டு சுழலுதல். ஆனா சுற்றுதல் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கோவில் இருக்கு, இல்லாட்டி ஒரு வீடு இருக்கு, இல்லாட்டி ஒரு மரம் இருக்கு. இத நீ சுத்தனா அதுதான் வந்து சுற்றுதல். சுற்றுது நான் சுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் வந்து சுற்றுதல். நான் சுயலுதல் பம்பரம் சுயலுதுன்னு சொல்றேன் இல்லையா, அப்ப தன்னைத்தானே பம்பரம் சுயலுது இல்லையா, அதுதான் வந்துட்டு சுயலுதல். அப்போ நீ உன்னையே சுத்தனா, உன்னையே நீ சுத்தி ஒரு பக்கம் எந்த டைரக்ஷன் இப்போ ஈஸ்ட் ஃபேஸ் நின்று மறுபடியும் ஈஸ்ட் ஃபேஸ்க்கே வந்து நின்னுனா உன்னை நீயே சுத்திக்கிறன்னு அர்த்தம். நீ தன்னைத்தானே சுத்துறன்னு அர்த்தம். அதுதான் வந்து சுயலுதல். ஆனா ஒருத்தரை நீ சுத்துற, உன் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனை நிக்க வச்சுட்டு நீ சுத்துற, இல்லாட்டி ஒரு கோவில் இருக்கு அதை சுத்துறன்னா அதை நீ சுற்றுது. அப்போ இது சூரியனை சுற்றுதல், இது தன்னைத்தானே சுற்றுதல். அதுக்கப்புறம் துணைக்கோள்களின் எண்ணிக்கை. இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கோள்கள் இருக்குது இல்லையா, அதுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அதுக்குன்னு ஒரு துணைக்கோள்கள் இருக்குது இல்லையா, அது ஒரு சின்னதா இருக்குது. அப்போ ஒரு கோளுக்கு உண்டான எப்படி வந்து இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் சொல்றாங்களா, ஏன் வந்து கண்டம் சொல்லல? ஒரு கண்டம்னா அதுக்கு உண்டான இப்ப எல்லாத்துலயும் ஒரு ஒரு வறண்ட நிலப்பரப்பு இருக்கணும், அதுல எல்லா மக்கள் வாழக்கூடிய பகுதியா இருக்கணும், எல்லா ஃபியூச்சர்ஸும் இருந்தாதான் அது ஒரு கண்டம். ஆனா ஒரு கண்டத்துக்கு உண்டான எல்லா தகுதிகளும் நம்ம இந்தியாவுக்கு இருக்கிறதுனால இந்தியா ஒரு துணை கண்டம் சொல்லியிருக்காங்க, ஒரு சப்கான்டினென்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு கோளுக்கு உண்டானது எல்லாமும் இருந்தாலும் ஏதோ சின்ன காரணத்துக்காக அது கோள்ல இருந்து நிராகரிக்கப்படலையா, அதனால் அது என்னன்னு சொல்றோம்னா ஒரு துணைக்கோள்கள்னு சொல்றாங்க. அப்போ இது வந்துட்டு ஒரு துணைக்கோளினுடைய எண்ணிக்கை தான் இந்த மாதிரி சிம்பல். இப்போ பம்பரம் வந்துட்டு நம்ம எப்படி சொன்னோம், இந்த பூமியை பத்தி நீங்க இங்கேயே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பூமி வந்துட்டு சுத்துது, பூமி வந்துட்டு சுத்துது. இப்போ மைய புள்ளியில தான் பூமி சுத்துதுன்னா இந்த பம்பரமும் இப்படிதான் சுத்துது. அப்போ இந்த மைய இருங்க இருங்க இப்போ இதுதான் வந்து ஒரு பம்பரம். இந்த பம்பரம் இங்க வேகமா சுத்துது. இங்கதானே இந்த மைய அச்சு, இதுக்கு மைய புள்ளி எங்கன்னா இதுதானே. எல்லா இடத்துலயுமே மைய புள்ளி இருக்குது. இந்த மைய புள்ளியில ஒரு புள்ளியில வந்து இந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனாலதான் இந்த ஈர்ப்பு விசையை நோக்கி இந்த ஒரு புள்ளியில இது சுத்துறதுனால மற்ற பகுதிகளும் சுத்துது. ஆனா இது வேகமா சுத்துது இந்த மைய அச்சு. ஆனா இந்த வேகத்துக்கு இருக்குமா? இருக்காது. ஆனா குறைவா தான் இருக்கும். இந்த வேகம் வந்துட்டு இங்க இருக்காது. அதே மாதிரிதான் பூமி வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைய புள்ளியில வேகமா ஒரு புள்ளியில வந்துட்டு வேகமா சுத்துதுன்னா, அப்போ மத்த பகுதிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேகம் வந்து குறையும். ஆனா பூமி வந்து சுத்துது, நாம ஏன் சுத்தல, நம்ம வீடு ஏன் சுத்தல அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ பூமி வந்துட்டு இப்படி ரவுண்டா இருக்குது, ஒரு கோள வடிவம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ பூமி வந்துட்டு இதுதான் வந்துட்டு இப்படி மேலமா இப்படி நகர்ந்து இப்படி மெல்லமா ஒரே ஒரு சீரான பாதையில
ஒரு ஆவரேஜான கோட்ல அது சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்க மட்டும்தான் சுத்துதே கண்டி இங்க இருக்கிற பூமியில வாயிற நமக்கு ஏதாவது மாற்றம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அது ஒரு சீரான வேகத்துல ஒரு இயக்கமா, அதாவது ஒரு சின்ன மூமெண்டா இப்படி நகர்ந்து இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா நகருது. ஆனா எந்த அசைவாவது பக்கத்துல இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணுதா? இல்ல. அப்போ இது ஒரு சீரான வேகத்துல போகும்போது நம்மளால அத உணர முடியாது. அப்போ இது இப்ப பூமி வந்துட்டு வேகமா அப்படி போச்சுன்னா, அதே ஸ்பீடுக்கு நம்மளும் வேகமா இருந்தா நிலநடுக்கம்லாம் ஏற்படுது இல்லையா? அப்ப வேகமா சுத்துறதுன்னா, நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதுதான் கான்செப்ட் இல்ல. அப்போ அதே மாதிரி வந்துட்டு அந்த உணர்வு தெரியுது இல்லையா? இதுதான் அப்படி. அப்போ நம்ம பூமி சுத்துது. நாம ஏன் சுத்தலன்னா, அது வந்துட்டு ஒரு மைய புள்ளியா அந்த ஈர்ப்பு விசையெல்லாம் இருக்கிறதுனால, தன் ஈர்ப்பு திறன் இதுக்கும் கிராவிட்டி எல்லாம் இருக்குது. தன் ஈர்ப்பு திறன் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் பூமி இழுத்து வச்சிட்டு இருக்கு. எப்படி வளிமண்டலத்துல இருந்து காற்றையும் நீரையும் பூமி இழுத்து வச்சுட்டு பூமிக்குள்ள வச்சிட்டு இருக்கோ, அப்ப வளிமண்டலத்துல இருக்கிறதெல்லாம் இழுத்து தன் ஈர்ப்பு திறனால வச்சுக்கிறதுனாலதான் காற்றையும் கீழே டென்சிட்டி அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நீரும் டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கும் நீரையும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குது. ஆனா இது வளிமண்டலத்துல இருந்து மேல போக 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 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மேல போக 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 என்ன குறையுது? அடர்த்தி குறையுதுன்னு படிச்சோம். அதுக்கு காரணம் இந்த கிட்ட இருக்கிற அந்த ஈர்ப்பு திறன் தான் எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்குது. இப்போ ஒரு சூரியன் வருது. அது சூரியன் வர்றதுக்கு முன்னாடி இப்போ சூரியன் வரல. இப்போ ஒரு துணி இங்க காஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த துணி காஞ்சிட்டு வருதுன்னா, இந்த துணியில ஈரம் அப்படியே தான் இருக்குது. இந்த துணியில அப்படியே ஈரம் இருக்குதுன்னா, இங்கிருந்து சன்லைட் வருதுன்னா, அப்போ இந்த சன்லைட் பட்ட உடனே இதுல இருக்கிற காற்றெல்லாம் ஈரமெல்லாம் என்ன ஆயிடுது? அப்படியே காற்று ரெடியூஸ் ஆயிடுது, ட்ரை ஆயிடுதா துணி. அப்போ அப்போ இங்கிருந்து மேல போக போக என்ன ஆகுது? அது காற்று ஈரம் சூடுதான் ஆகுது. அதே மாதிரிதான் எப்படி இங்க ஈரம் மிகுந்த காற்றுகள் பூமியில இருக்கும்போது, அப்போ சன்னிட்ட இருந்து அந்த சூரியன் ஈரம் அதிகமா இருக்கிற பகுதி இருக்கிறதுனால, அந்த ஈரத்தினால என்ன ஆகுதுன்னா, இங்கிருந்து வரக்கூடிய சன்லைட் எல்லாம் இந்த பூமி என்ன பண்ணுதுன்னா, அதாவது சர்ஃபேஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பூமியுடைய மேற்பரப்புல விழுறதுனால, அங்க காற்று மண்டலமும் அடர்த்தியா இருக்கிறதுனால, அப்ப சூரியன் கிட்ட இருந்து வர வெப்பத்தை எல்லாமே இழுத்து பிடிச்சு வச்சுக்குது. இழுத்து பிடிச்சு வச்சு அப்ப எவ்வளவு நேரம் அது டம் கட்ட முடியும்? இப்ப நாமளே முழிச்சு இழுத்து எவ்வளவு நேரம் பிடிச்சுக்க முடியும்? அது கிட்ட இருக்கிற கொள்ளளவு வரைக்கும் தான். அப்போ அது என்ன ஆகுன்னா பாத்தீங்கன்னா, ஹீட் அதிகமாயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஹீட் அதிகமாக பிறகு ரெடியூஸ் பண்ணும் இல்லையா? அப்படி ரெடியூஸ் ஆக ஆக என்னன்னா, ஹீட் யார் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பூமி தான். அப்போ பூமியில தன் ஈர்ப்பு திறன் இழுத்து பிடிச்சிக்கிறதுனாலதான் இங்க எல்லாமும் இருக்கு. காற்றும் அதிகமா இருக்கு. காற்றினுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால சூரியன் அந்த டென்சிட்டிக்குள்ள என்ன செய்யுதுன்னா பரவுது அது. அப்போ அந்த டென்சிட்டிக்குள்ள அப்போ நல்லா அடர்த்தியா இருக்கிற பகுதியில ஒரு ஆள் உள்ள புகுந்தா என்ன ஆகும்? அது லூஸ் ஆகும் இல்லையா? அப்படி லூஸ் ஆயிட்டு மேல போக 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 தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, காற்றினுடைய அடர்த்தியும் குறையும். அதே மாதிரியே சூரியனுடைய வெளிச்சமும் குறையும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எதன்படியா பூமியுடைய மேற்பரப்பு தான் இந்த சூரியன் கிட்ட இருந்து வர்றதை நீங்க பாருங்க. இப்போ ஒரு குளத்துல போயோ எங்கேயோ கிணற்றுல போய் குளிப்பீங்க. ஆனா நம்ம பயன்படுத்துற ஒரு தொட்டில இருக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு சில்லுன்னு இருக்கும். ஆனா இந்த கிணற்றுல இருக்கிற தண்ணி பாருங்க, இல்லாட்டி ஒரு ஆத்துல இருக்கிற தண்ணி பாருங்க, எப்படி கத கத கதன்னு அப்படி வெது வெதுப்பா இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பூமி கிட்ட இருக்கிற தன் ஈர்ப்பு திறனால சன்லைட் கிட்ட இருந்தது சூரியனை வெளிச்சத்தை வெப்பத்தையும் ஈர்த்து வச்சுக்கிறது. ஏன்னா அதுகிட்ட ஏற்கனவே தன் ஈர்ப்பு திறன் இருக்குது. அப்ப மற்ற தன் ஈர்ப்பு திறன் இருக்குது. அதனால அது இழுத்து பிடிச்சு வச்சுக்குது. அதுதான் நம்ம அந்த தண்ணி சூடா இருக்கிறதுக்கு காரணம். நீங்க கடல்ல போயிட்டு காலை வச்சாலும் பாருங்க, இல்லாட்டி கிணத்துல போயிட்டு தண்ணியை குளிச்சாலும் பாருங்க, இதுதான் ரீசனா இருக்கும். ஆனா நம்ம புடிச்சு வச்ச தண்ணியில பாருங்க அது சில்லுன்னு இருக்கும். இதுதான் காரணம். ஏன்னா பூமியுடைய மண்ணு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்த மண்ணுடைய மேற்பரப்பு, காற்று மண்டல தொகுதி இது எல்லாம் சூரியன் கிட்ட இருந்தது பூமி கிட்ட இருக்கிறதுனால இது எல்லாம் அடர்த்தியா பிடிச்சு வச்சுக்கிறதுனால இது இங்க ஸ்ப்ரெட் ஆகுது. பரவறதுக்கு காரணம் என்ன? பூமியுடைய மேற்பரப்பு. அதனாலதான் மேல போக போக குறையுது. கீழே அடர்த்தியா இருக்கிறதுக்கு காரணம். இப்போ பள்ளம் ஒரு இடத்துல பூமி இருக்குது. இந்த பூமியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளமான பகுதியில பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய தேங்கி இருக்கும். ஆனா மேடான பகுதியில தண்ணி குறைவா இருக்கும். அப்போ பள்ளம் அதிகமா இருக்கிற இடத்துல அந்த அந்த ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பாருங்க தண்ணி நிறைய இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு டம்ளர்ல ஒரு கிண்ணத்துல தண்ணி இருக்குது.
இந்த இடத்துல நீங்க சென்ட்ரலா போயிட்டு ஒரு ஒரு கையை விட்டோ இல்லாட்டி ஒரு குச்சி விட்டோ ஒரு பென்சிலை விட்டோ நல்லா இப்படி சுத்தி விட்டு பாருங்க. இந்த இடத்துல இந்த சுத்தருடைய மூமெண்ட் எப்படி இருக்கு, அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும். அதே நீங்க லேசா சுத்துனீங்கன்னா இங்க மட்டும் லேசா சுத்தி பாருங்க. இந்த மட்டும்தான் சுற்றுதல் இருக்கும். ஆனா இந்த இடத்துல எல்லாம் இருக்காது. இதே மாதிரிதான் பூமி இந்த இடத்துல ஒரு மைய அச்சுல சுத்துதுன்னா மற்ற பறவைகள் எல்லாம் அந்த மூமெண்ட் வந்து தெரியாது நமக்கு. ஆனா இது கொஞ்சம் வேகமா சுத்துனா ஸ்பீடா அப்ப இங்கேயும் தெரியும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு ஒரு பாத்திரத்திலயோ ஒரு ஏதோ தண்ணியில வச்சு ஒரு ரவுண்டா இருக்கிற ஒரு பாத்திரத்துல இப்படி தண்ணியை வச்சு ஒரு குச்சிலையோ தண்ணியை வச்சு இப்படி நல்லா சுத்துனீங்கன்னா எவ்வளவு ஸ்பீட்ல சுத்துறீங்களோ அந்த மாதிரி மூமெண்ட் தான் சுத்தி இருக்கும். ஒரே ஒரு சீரான ஒரு ஆவரேஜா போயிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி மூமெண்ட் தான் அதை சுத்தி பூமி சுத்தி இருக்கும். இதுதான் வந்துட்டு பூமிக்கு உண்டான ஒரு அதனுடைய பண்பு அதுதான். அதனாலதான் பூமி சுத்துறதுக்கு நாம சுத்தாம இருக்கிறதுக்கு காரணம். இப்போ மூன்றாவது புவி. புவிக்கானது என்னெல்லாம் அதுக்குடைய பண்புகள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ புதன். புதன் ஒவ்வொரு ஒவ்வொரு கோளா பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடத்துல என்னவெல்லாம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அடுத்த செகண்ட் பார்ட்டா பார்த்துக்கலாம். பார்ட் 2ல என்னெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ இந்த சிம்பிள் என்ன சொன்னா சூரியன் கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல வந்துட்டு புதன் இருக்குது பாருங்க. 57.9 அந்த வானியல் அலகுன்னு சொல்லுவாங்களே அந்த அலகுல வந்து சொல்லிடுவாங்க 57.9. அதுதான் வந்துட்டு இதனுடைய தூரம். சூரியன் கிட்ட இருந்து புதன் இருக்கிற தொலைவு. அதுக்கப்புறம் அது வந்துட்டு இந்த சூரியனை வந்து சுற்றக்கூடிய நாட்கள். இது என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் இந்த கோள்கள், கிரகம் இல்ல கோள்கள், இந்த கோள்கள்லாம் பாத்தீங்கன்னா அதையும் சுத்தும். அதாவது சுயலுதுன்னா தன்னையும் சுத்திக்கும். இப்படி தன்னையே சுத்தி 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இங்க சுத்துது, இது தன்னை சுத்துது, இப்படி சுத்திடுச்சு. மறுபடியும் தன்னையும் சுத்தி இப்படி மறுபடியும் தன்னை சுத்துது. அப்போ மறுபடியும் தன்னை சுத்துது. அப்ப மறுபடியும் தன்னை சுத்துது. இப்படி சுத்தி 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 தன்னை சுத்தி தான் அப்புறம் வந்துட்டு தன்னையும் ஒரு சுத்து சுத்தி அதுக்கப்புறம் தன்னையும் சுத்தி சுத்தி இப்படி வந்துதான் ஒவ்வொரு நாளும் தன்னையை சுத்தி சுத்தி வந்துதான் அதுக்கப்புறம் இடையில இருக்கிற மத்தியில் இருக்கிற இந்த சூரியனை சுத்தி வரும். அப்போ என்ன சொல்றோம்னா சுயலுதல் என்பதை தன்னையும் சுத்தி அப்படியே தன்னை சுத்தி சுத்தி வந்துதான் அதுக்கப்புறம் சூரியனையும் சுத்தி வர்றதுதான் வந்துட்டு எடுத்துக்கொண்ட காலம். அப்ப சூரியனை சுத்துறதுக்கு எவ்வளவு நாட்கள் பாத்தீங்கன்னா 88 நாட்கள் ஆகுது. அப்ப தன்னை சுத்திக்கிறதுக்கு நாள் பாத்தீங்கன்னா 58.7 நாட்கள் ஆகிறது. இதுக்கு உண்டான துணைக்கோள்கள் எதுனா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புதனுக்கு மெர்க்குரிக்கு எதுவும் இல்லை. இங்கதான் 0ன்னு கொடுத்திருக்காங்க, 0. ஆச்சுங்களா. இரண்டாவது பாருங்க வெள்ளி. வெள்ளிக்கான பண்புகள் என்னன்னு பாருங்க. இது தொலைவு எவ்வளவு தூரத்துல சூரியனுடைய இருந்து விலகி இருக்குன்னா நீங்க ஒரே சைட்லயே பாத்துக்கோங்க. இப்படி சென்டரா பார்க்க வேண்டாம், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புரியும். அப்போ 108.2. அதுக்கப்புறம் சூரியன் கிட்ட இருந்து அதனுடைய தொலைவு எவ்வளவு, சூரியனை சுத்தக்கூடிய நாட்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 224.7 நாட்கள். அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய நாட்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 243 நாட்கள். அதாவது 224 நாட்கள் வந்துட்டு சூரியனை சுத்துறதுக்கு, தன்னை சுற்றுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 243 நாட்கள். இதற்கு துணைக்கோள்கள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. மூன்றாவது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம வசிக்கக்கூடிய புவிதான் வந்துட்டு மூன்றாவது கோள். இதுக்குடைய பண்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்து விலகி 149.6. இது வந்துட்டு சூரியனுக்கு அந்த வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க, அந்த அலகுல வந்து கொடுத்துருக்காங்க 149.6. இது சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 365.3 நாட்கள். அப்ப 365 என்பது நீங்க என்ன ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, 365 நாட்கள் ஒரு ஆண்டுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. இதுதான் இங்க கொடுத்துருங்க. அப்ப 365.3 நாட்கள் வந்துட்டு சூரியனை சுற்றுறதுக்கு எடுத்துக்கொள்ள நாளை எடுத்துக்குது. அப்போ அவரையே அவர் சுத்திக்குவாங்க இல்லையா. இப்ப பூமி இது இருக்குது, இதுதான் பூமி. அப்ப பூமி வந்துட்டு இங்கிருந்து தன்னை சுத்த ஆரம்பிக்குது. இப்போ நீ இங்க நிக்கிற, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், நார்த்னே வச்சுக்கோ.
நார்த்துன்னு வச்சுக்கணும். நீ நார்த்து பக்கம் நின்னுட்டு இங்கிருந்து இங்க உன்னை சுத்த ஆரம்பிச்சுக்கிற. இந்த டைரக்ஷன்ல நீ நிக்கிற. இப்போ இங்கிருந்து நீ சுத்தி இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆகி இப்படி வந்து நீ சுத்தி மறுபடியும் இந்த நார்த் சைடுக்கே உன் முகம் வர்றதுக்கு உன்னை சுத்தினா மட்டும்தானே முடியும். அப்படி ஒவ்வொரு சுத்தா உன்னை சுத்தி மறுபடியும் உன்னை சுத்தி இப்படியே சுத்தி 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 வந்துதான் நீ யாரை சுத்த முடியும்? சூரியனை சுத்தி வர முடியும். அததான் இங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போ தன்னை சுத்தி வரத்துக்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு துணைக்கோள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த புவிக்கு பாத்தீங்கன்னா பூமிக்கு தூரம் வந்துட்டு 149.6, சூரியனை சுற்றக்கூடிய நாட்கள் 365.3 நாட்கள். அதை தன்னைத்தானே சுற்றி கொள்றதுதான் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். இது என்ன ஞாபகம் வருதுங்களா? பாருங்க. அப்போ 23 மணி நேரம் என்பது ஒரு நாள் ஆயிடுச்சா? இந்த 23 இது ஒரு 56 நிமிடங்கள், இது ஒரு 4 வினாடிகள். அப்போ ஒரு வினாடிக்கு எத்தனை நிமிடங்கள் சேர்ந்து 1 மணி நேரம்? 60 நிமிஷம் ஆச்சா? அப்ப 60 நிமிடம் என்பது 1 மணி நேரம்னா அது இங்க குறைஞ்சிடுச்சு. அப்போ ஒரு நாட்களுக்கு 24 மணி நேரம் தானே. அப்போ இந்த எத்தனை நிமிஷம் இங்க குறையுது? 4 நிமிடம் குறையுதா? இந்த 4 வினாடிகள் தான் இங்க இருக்குதா? இந்த 4 வினாடிகள் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல 28 பிளஸ் 1 ஒன்னா சேர்ந்து 29 நாட்களாக கணக்கிடப்படும் பிப்ரவரி மாதத்துல. அதுதான் லீப் இயர்னு. அப்போ ஒரு நாள் என்பது எதன் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி தன்னையே தன்னையே சுத்துறதுனாலதான் பூமி இரவு பகல் ஏற்படுது. அப்போ பூமி இப்ப சூரியன் இங்க இருக்குது, இங்க சூரியன் இருக்குது, இந்த பூமி இப்படி சுத்திருச்சு. இப்போ இந்த பக்கம் சுத்தும் போது சன்லைட் இங்கதான் இருக்குது, அப்போ இங்க வருது. அப்போ இந்த பக்கம் எப்படி இருக்குது? இரவா இருக்குது. இப்ப பூமி இங்கிருந்து மறுபடியும் இந்த பக்கம் சுத்தி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க இப்போ இந்த பக்கம் இருக்கா? அப்ப இங்க என்ன இருக்குது? பகலா இருக்குது. அப்ப இங்க என்ன இருக்கு? இரவு. அப்போ சூரியன் வெளிச்சம் இங்க படும்போது எங்க சூரியன் இருக்குதோ அங்க இரவாகவும், சூரியன் மறைந்து இருக்கிற இந்த பகுதி இரவாகவும், இது பகலாகவும் இருக்கும். அப்போ இந்த பக்கம் மறுபடியும் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு வரும்போது இந்த பக்கம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா பகலாகும், இந்த பக்கம் இரவாகவும் மாறும். இப்படிதான் சூரியன் தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள் எடுத்துக்கிட்டதுனாலதான் 365 நாள்ல சூரியனை முழுவதும் சுத்திடுது. அப்படி சூரியனை முழுவதும் சுத்துறதுதான் ஒரு ஆண்டாகவும், இது ஒரு நாளாகவும், அந்த 6 வினாடிகள் தான் மொத்தமா ஒரு 4 வருடத்திற்கு ஒரு முறை சேர்ந்துதான் ஒரு நாளாக கணக்கிடப்பட்டு அது லீப் இயரா பிப்ரவரி மாதத்துல 28 + 1 29வது நாளா பிப்ரவரி மாதத்துல கூடும். இதுதான் இதனுடைய பூமியுடையது பண்பு. அப்புறம் அதுக்கு அடுத்து யாரு பாருங்க? செவ்வாய். இதுக்கப்புறம் பூமிக்கு அடுத்து யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்காங்க. செவ்வாய் பாருங்க 227.9 அலகு தூரம். அது சூரியனை சுற்றி வர்றதுக்கு 687 நாட்கள். இதுவும் தன்னைத்தானே சுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் 37 நிமிடங்கள். இதற்கு துணைக்கோள்கள் 2 இருக்குது. யாருக்கு? செவ்வாய்க்கு. அப்ப செவ்வாயுடைய துணைக்கோள் இதை நல்லா தெளிவா படிச்சு நம்ம மேல இதைதான் பார்க்க போறோம். இதை நல்லா நீங்க நல்லா ஒரு ஆய்ந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதனாலதான் இங்க கொடுத்துட்டு டைம் எடுத்துக்கிட்டு பாருங்க. 24 மணி நேரம் சுத்துறதுக்கு எடுத்துக்குது. இதுவும் பூமி 23 மணி நேரம். ஆனா செவ்வாய் எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் 37 நிமிடங்கள். இதுக்கு 2 துணைக்கோள்கள். அதுக்கு அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா வியாழன். வியாழன் எத்தனையாவதுன்னு பாத்தீங்கன்னா 5வது. சூரிய குடும்பத்துல இருந்து 5வதா இருக்குது. இதனுடைய தொலைவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 778.6 வானியல் அலகு. அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சூரியனை சுற்றக்கூடிய வருடங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11.9 வருடங்கள் சுற்றக்கூடிய. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அப்போ தன்னைத்தானே சுற்றுறதில்லை. சூரியனை சுற்றக்கூடிய காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 11.9 வருடங்கள். அப்போ தன்னைத்தானே சுத்துறதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9 மணி நேரம். இது வேகமா சுத்துறதுனாலதான் அந்த ஸ்பீடுக்கு அவ்வளவு தூரத்தை கடக்க முடியுது. இப்போ சூரியனை சுத்துறதுக்கே இவ்வளவு நாள் ஆகுதுன்னா அப்போ சூரியன் கிட்ட இருந்து எவ்வளவு விலகி இருக்கும், அப்போ எவ்வளவு ஸ்பீட்ல அது சுத்தும் பாருங்க. அதுக்கப்புறம் 9 மணி நேரத்துல சுத்துது தன்னையே 51 நிமிடங்கள்ல. இதுக்கு துணைக்கோள்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 67. அப்ப இங்க இருக்கிறதுல துணைக்கோள்கள் அதிகமா இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வியாழனுக்கு தான் இருக்குது. அப்போ துணைக்கோளே இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புதனுக்கும் இல்ல, வெள்ளிக்கும் கிடையாது. அப்ப புதனுக்கும்
வெள்ளிக்கும் இரண்டுக்குமே வந்து துணைக்கோள்கள் கிடையாது. அப்போ சூரியனை வந்துட்டு தன்னைத்தானே அதிகமா சுற்றி கொள்ளக்கூடியதுன்னா அதிகமா எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, தன்னைத்தானே சீக்கிரமா சுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா வியாழன். அப்போ அந்த அளவுக்கு ஸ்பீட்ல சுத்துது. அதனால வந்துட்டு சீக்கிரமா சுத்திது 9 மணி நேரத்துல. இத்தனை தூரத்துல இருந்தாலும், இவ்வளவு காலங்கள் எடுத்துக்கிட்டாலும், தன்னை வேகமா சுத்துறதுக்கு வந்துட்டு அதனுடைய ஸ்பீடு தான் காரணம். அப்போ இதுதான் வந்து வேகமா சுத்துறதுனால சீக்கிரமா சுத்துறது. ஆனா, தன்னை சுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா, 243 நாட்கள் வந்துட்டு யாருக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கு இருக்கிறதுனால, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா, மிகவும் வந்துட்டு தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு நீண்ட நாள் எடுத்துக்கிட்டது. ரொம்ப நாள் எடுத்துக்கும். தன்னைத்தானே சுத்தி மறுபடியும் சூரியனை சுத்தி வர்றதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப மெதுவாக சுத்தக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி, வேகமாக சுத்தக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா வியாழன். வேகமாக இருக்குதுன்னா வியாழன், மெதுவாக என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி. அதுக்கடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா வியாழனுக்கு அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் பாருங்க. செவ்வாய் வந்துட்டு 227.9 தொலைவு. அதுக்கப்புறம் நாட்கள் சூரியனை சுத்தக்கூடிய நாட்கள் 687. நான் இது 2த்தையும் எதுக்கு குடுத்தேன்னா, சீக்கிரமா சுத்துறது யாரு? மெதுவா சுத்துறது யாரு? அதுதான் இங்க குடுத்திருந்தேன். ஆனா துணைக்கோள்கள் யாருக்கு அதிகம்? துணைக்கோள்கள் யார் யாருக்கு இல்ல. இது 2த்தையும் தான் உங்களுக்கு குடுக்குது. அங்க டைம் எடுத்துக்கிச்சு. இப்ப பாருங்க. ஆ செவ்வாய் வந்து 227.9 சூரியன் கிட்ட சுத்துறது வந்துட்டு 687 நாட்கள் ஆகுது. தன்னைத்தானே சுத்துறது வந்து 24 மணி நேரம் 37 நிமிடம் 2 வந்து துணைக்கோள்கள் செவ்வாய்க்கு. அதுக்கு அடுத்து வியாழன் பார்த்துட்டோம். இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா வியாழன் பாருங்க. வியாழன் வந்து பாத்தீங்கன்னா 778.6 தூரம். அதுக்கப்புறம் சூரியனை சுத்தக்கூடிய காலம் வந்து 11.9. தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய நேரம் 9 மணி நேரம் 51 நிமிடங்கள் 67 துணைக்கோள்கள். அப்ப அதிகமான துணைக்கோள்கள் வந்துட்டு 67. நான் இதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க இதுலலாம் வந்துட்டு புக்ல வந்து இது பழைய பழைய புக்குன்னு இல்ல. மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட புத்தகத்துல வந்து இவ்வளவுதான் இருக்குது. இதை மட்டும் தான் சொல்றேன். இப்போ வந்து ஏற்ற இறக்க இருக்கலாம். அதெல்லாம் நீங்க இப்போ கரண்ட்ல என்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, வியாழனுக்கு அப்புறம் யாருன்னு சனி வராங்க. 6வது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி. சனி பாருங்க, இது வந்துட்டு சூரியன் கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துலன்னா 1433.5. சூரியனை சுற்றக்கூடிய காலம் எதுனா 29.5 வருடங்கள். எத்தனை வருடங்கள்? 29.5 வருடங்கள். அதே மாதிரி அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய நாள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் 14 நிமிடம். அப்போ தன்னை சுத்துறதுக்கு ஒரு நாள் 14 நிமிடம். எத்தனை துணைக்கோள்கள் பாத்தீங்கன்னா 62. அப்போ இதனுடையது வந்து 67. யாருடைய வியாழனுடையது. சனியோடதுன்னு பாத்தீங்கன்னா 62. அதுக்கு அடுத்த நிலை யாருன்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ். யுரேனஸ் எத்தனையாவதுன்னு பாத்தீங்கன்னா 7வது. இதோட தொலைவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2872.5. சூரியன் கிட்ட இருந்து சுத்துறதுக்கு டைம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 84 வருடங்கள். தன்னைத்தானே சுத்துறதுக்கு எவ்வளவு நாளுன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம்னு பாத்தீங்கன்னா 17 மணி நேரம் 14 நிமிடம். எத்தனை துணைக்கோள்கள் யுரேனஸ்க்கு பாத்தீங்கன்னா 27 துணைக்கோள்கள் வந்து யுரேனஸ்க்கு. அதுக்கப்புறம் நெப்டியூன் வந்துட்டு கடைசியாக இருக்கிற கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா நெப்டியூனு. இதனுடைய காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா தொலைவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4495.1. அப்போ இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலயே வந்து அதிகம். ஏன்னா கடைசியா இருக்கிறது தானே நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்றேன். இந்த டைரக்ஷன்ல போனோம்னா ஒரு கடைசியா இருக்கிறது யாரு? இந்த நெப்டியூன் தான் இருக்குது. அப்போ நெப்டியூனோட தொலைவு எவ்வளவு? 4495.1. தன்னைத்தானே சுற்றக்கூடிய காலம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16 மணி நேரம் 3 நிமிடங்கள். இதனுடைய துணைக்கோள்கள் நெப்டியூனுக்கு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 14. சூரியனை சுற்றக்கூடிய காலம் எவ்வளவு? 164.8 வருடங்கள். 164.8 வருடங்கள் வந்துட்டு ஏன் அவ்வளவு நாள் ஆகுதுன்னு பாரு. 16 மணி நேரத்துல சுத்துது. ஆனா 164.8 வருடங்கள் வந்துட்டு சூரியனை சுத்துறதுக்கு ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள். அப்போ இவர் ஒரு நட்சத்திரம். சன் இஸ் எ ஸ்டாரு. இவரை சுத்தி இயங்கக்கூடியவங்க தான் இவங்க. இப்போ ஒரு ஒரு டீம் நம்ம இப்போ படிச்ச வரலாறு படிக்கும் போது புவியியல் படிக்கும் சிவிக்ஸ் படிக்கும் போது ஒரு லீடர் இருப்பாரு. அப்போ லீடர் தான் என்ன செய்வாரு? மக்களை எல்லாம் ஆளுவார். அதே மாதிரிதான் இவர் ஒரு லீடரு. இவரை சுத்தி தான் இவங்க எல்லாம் இயங்குறாங்க. அதுதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது பாருங்க. இப்ப படிக்கும்போது இப்ப எளிமையா இருக்கு. இதை படிச்சதுனால உங்களுக்கு இன்னும் அது எளிமையா இருக்கும். இப்ப கொஞ்சம் மேலோட்டமா படிச்சுட்டு வந்துரும். இதுதான் வந்துட்டு பூமியை சுத்துது. நமக்கு அந்த இயக்கம் தெரியாத இருக்கிறதுக்கு காரணம் இப்போ நம்ம ஒரு பேருந்துல போறோம். பேருந்துல போகும்போது நமக்கு அந்த மூமெண்ட் தெரியுதா? நீங்க இப்படி போவீங்க. அது மூவிங் எல்லாம் இப்படி இருக்கும். இதுதான் வந்துட்டு அது என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே பூமி சுத்துறதுனால ஏற்படுற விளைவுதான்.
இப்ப பார்க்கலாம். பாருங்க. புவியுடைய விலாசம் எங்கன்னு, புவி விலாசமா ஆச்சரியத்துடன் சொல் இனியா அப்படின்னு சொல்றேன். இப்போ இதெல்லாம் கேட்டதுனால இப்ப நீங்களும் படிச்சிருக்கீங்க. இப்போ பேரண்டம்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. பேரண்டத்துல மில்லியனு கணக்கான விண்மீன்கள் திரள் மண்டலம் இருக்குது. அந்த விண்மீன் திரள் மண்டலத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காங்க. அந்த சூரியன் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்குள்ளதான் வந்து பூமி அந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் இருக்குது. அந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பூமி இருக்காங்க. அப்போ அந்த பூமிக்குள்ளதான் நாம இருக்கோம்னு சொல்லிட்டு இந்தியா இருக்கு, நாடு இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இனியா என்ன சொல்றான்னு பாருங்க. புவியின் விலாசமா ஆச்சரியத்துடன் சொல் இனியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாங்க. இனியா சொல்றாங்க. இனியா செல்வி புவி. புவியில எங்க இருக்கு? எண் 3. அப்போ சூரிய குடும்பத்திலிருந்து எத்தனையாவதா இருக்குது? 1, 2, 3வது இடத்துல தான் இருக்குது. சூரியன் இங்க தானே இருக்காங்க. சூரியனுக்கு அப்புறம் புதன் இருக்காங்க. புதன்ல இருந்து யார் இருக்காங்கன்னா வெள்ளி இருக்காங்க. வெள்ளிக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா புவி இருக்காங்க. அதுதான் வந்து எண் 3 சூரிய குடும்பத்துல இருக்காங்க. அப்ப சூரிய குடும்பம் எங்க இருக்குதுன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் இருக்குது. இந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் எங்க இருக்குன்னா பேரண்டம் யூனிவர்ஸ்க்குள்ள இருக்குது. இந்த யூனிவர்ஸ் தான் எப்போ உருவாச்சுன்னு பார்க்கணும். இப்ப இது உருவாக்குறதுக்கு தெரியணும்ல நமக்கு அது வரலாறு. எப்படி பத்தி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், உன்னை தாத்தா பத்தி தெரியணுமோ. அப்ப தாத்தா எங்க இருந்து வந்தாருன்னு எப்படி பார்த்தோம்? நாம பூமி எப்படி உருவாச்சு, அதுல இருந்து உயிரினங்கள் தோன்றுது, கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து படிநிலை ஆகி தான் வந்துட்டு மனிதன பரிணாம வளர்ச்சி அடைந்து தான் பல இடங்களுக்கு பரவனாங்க. கல்ல கண்டுபிடிச்சாங்க. அது அப்புறம் கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் உணவு சேர்க்க இப்படிதானே நம்ம படிச்சோம். அதே மாதிரிதான் நீ இங்க வீடு இருக்குதுன்னா இந்த வீட்டுக்கு அப்புறம் இவ்வளோ பேர் வந்துதான் பேரண்டத்தை வந்துட்டு நம்ம அடைய முடியும். அப்ப இந்த பேரண்டம் எப்படி உருவாச்சு, எப்ப உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீ எப்ப பிறந்தன்னு உன்னை பத்தி கேட்டா நீ எப்ப பிறந்தன்னு தெரியற மாதிரி இந்த பேரண்டம் எப்ப உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுதான் இந்த கொடுத்துருக்காங்க. பாருங்க. அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் கைகளை தட்டி இனியாவை பாராட்டினார்கள். பெருவெடிப்பு பிக் பேங் தேரின்னு சொல்லுவாங்க. பிக் பேங் தேரி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டிருக்குது. அதாவது ஒரு பெருவெடிப்பு. அதாவது ஒரு ஈட்டெல்லாம் சேர்ந்து ரொம்ப நாள் தக்க வச்சுக்காது. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? நம்மளே கோபப்பட்டா என்ன செய்வோம்? வெடிச்சிருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இது மாதிரி இதுக்கும் என்ன ஆச்சுன்னா ஈட்டெல்லாம் அதிகமாச்சுன்னா என்ன செய்யும்? ஒரு பிக் பேங் தேரினா ஒரு பெரு வெடிப்பு ஒண்ணு வெடிச்சதுனால அதன் காரணமாக அதுல இருந்தது எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு வச்சுட்டு இருந்தது. ஈட்டு அதிகமாக அதிகமாக என்ன ஆகுன்னா எல்லாத்தையும் இப்போ ஒண்ணும் இல்ல. இங்க பூமி இருக்குது. பூமி கிட்ட என்ன இருக்குதுன்னா தன் ஈர்ப்பு திறன் இருக்குது. தன் ஈர்ப்பு திறன் வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு வச்சுக்குது. இங்க காத்து இருக்குது, நீர் இருக்குது. சூரியன் கிட்ட இருந்து வெப்பத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை எங்க இருக்குதுன்னா இந்த பூமியுடைய மேற்பரப்புல சர்ஃபேஸ்ல வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கும். ஏன்னா இதுகிட்ட ஈர்ப்பு திறன் இருக்கிறதுனால. அதே மாதிரி இதுவும் இழுத்து வச்சுக்கிறதுனால எவ்வளவு நேரத்துக்கு இது ஃபுல்லாத்தையும் இழுத்து வச்சுக்க முடியும்? அதனுடைய கொள்ளளவு இருக்கிற வரைக்கும் தானே இழுத்து பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுதா? ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுதா? காத்து மேல போகுதா? அப்ப காத்து மேல போக போக குறையுதா? அப்படிதான் வந்துட்டு இது எல்லாம் இழுத்து வச்சு இப்படி வெடிச்சும் போது எல்லாமே பரவுதா? அப்படி பரவுனதுதான் அதுல இருக்கிற இந்த கோள்கள் எல்லாம் அதுக்கப்புறம் உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பரவி இருக்கும், வெடிச்சிருக்கும். அங்கங்க சின்ன சின்ன விண் மீன்கள் வந்து அதுல இருந்து தான் எல்லாமே உருவாகிட்டு அதுல இருந்த கோள்கள் உருவானது. இததான் வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க. எனக்கு 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 தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதை விட தெரிஞ்ச மாணவர்கள் தேடி படிங்க. இன்னும் கூட நல்லதா இருக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் நான். பாருங்க. இப்படி வெடிச்சதுனால அதுல இருந்து என்னெல்லாம் தோன்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே அதுல சேர்ந்து இருந்தது. அது வெடிச்சுன்னா தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு குடும்பமா இருக்கு. குடும்பத்துல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், அக்கா இருக்கான், அண்ணன் இருக்கான். இது எல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்போ எல்லாரும் பிரிஞ்சு போனா அவங்க தனித்தனியா ஆயிடுறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். அப்போ ஒரு எண்ணிலடங்கான விண்மீன்களும் வான் பொருள்களும் தோன்றுச்சு. இது வெடிச்சதுனால அதுல இருந்து சின்ன சின்ன பொருள்கள்லாம் விண்மீன்கள், வான் பொருள்கள் இதெல்லாம் அங்க இருந்து தோன்றுச்சு. இவை அனைத்தையும் இது எல்லாமே சேர்ந்ததுதான் பேரண்டம் யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதனை பிரபஞ்சம் காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு காஸ்மாஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் என்றும் குறிப்பிடுகின்றனர். நீங்கள் காண்கின்ற விண்மீன்கள் மிகவும் தொலைவில் உள்ளதால் அவை அளவில் மிக பெரியதாக இருப்பினும் சிறியதாக தோன்றுகிறது. இப்போ இங்க நீ இருக்க, இதுதான் உன் வீடு. இப்ப கிட்ட இருக்கிறது உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்? பெருசா தெரியும். அதே இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நீ இங்கிருந்து தூரமா இருக்கு.
அது பெருசாவே இருந்தாலும் இங்கிருந்து தூரமா பார்க்கறதுனால எப்படி தெரியும்? உன் கண்ணுக்கு சிறுசா தெரியும்னு சொல்றாங்க. அப்போ சைஸ் என்னமோ பெருசுதான். ஆனா நீ பார்க்கறதுனால கிட்ட இருந்து தூரமா இருந்து பார்க்கறதுனால அது எப்படி தெரியுதுன்றாங்க? சின்னதா தெரியுதுன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க. அடுத்து பாருங்க, பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் அதாவது காஸ்மாலஜி என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல். அதாவது பேரண்டத்தை பற்றி, பேரண்டம் படிச்ச இல்லையா, இதை பற்றி மட்டும் படிக்கிற படிப்புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு நீ எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கணும்னா நீ எம்பிபிஎஸ் படிக்கணுமோ அதே மாதிரி இந்த பேரண்டம் எப்படி உருவாச்சு, இது ஒரு மேலோட்டமா பேர்வண்டம் என்பது ஒரு பிக் பேங் தியரி மூலமா இது உருவாச்சுன்னு சொன்னாலும், ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி படிக்கணும் இல்லையா, அப்ப அதை படிக்கிறதுக்கு தான் பிரபஞ்சவியல், அதான் காஸ்மாலஜி. அந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கிரேக்க மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப யாரை பத்தி படிக்க போறோம்னா இந்த பேரண்டம் என்கின்ற யூனிவர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். யூனிவர்ஸ் என்பது பேரண்டம். பேரண்டம் என்பது மிக பரந்த விண்வெளி ஆகும். அப்போ இந்த பேரண்டம் என்பதுனா மிக பெரிய ஒரு விண்வெளி தான் பேரண்டம். இந்த பேரண்டம் பார்த்தீங்கன்னா சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெடிப்பின் போது பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புறாங்க. அதாவது நம்ப தான் செய்யறாங்க. எல்லாமே நம்ம புவியியல் வரலாறு படிக்கும் போதும் நம்புறாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான், அவங்களால தெரிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சி பண்றாங்க. அதையே அவங்க மொத்தமா அதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல, நம்புறாங்க. எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருடைய கருத்து ஒத்த மாதிரி இருக்கும்போது அதை நம்புறாங்க. அப்படிதான் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்ன சொல்றேன்னா, பேரண்டம் என்பது மிக பெருசுதான். அந்த விண்வெளி தான் பேரண்டம். அது எப்போ உருவாச்சுன்னா 15, உங்களுக்கு ஒரு ஹோம் இருக்கீங்க, 1 பில்லியன் அப்படின்னா எத்தனை லட்சங்கள் இல்ல எத்தனை கோடிகள் சேர்ந்தது 1 பில்லியன். அப்போ 1 பில்லியனுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள்னா அப்போ 15 பில்லியனுக்குன்னா எவ்வளவு இருக்கும். அதே மாதிரி 1 மில்லியனுக்கு எத்தனை லட்சம், இதை பார்த்துட்டு தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்கம்மா இங்க. அப்போதான் உங்களுக்கு பில்லியன்னா என்ன, மில்லியன்னா என்ன, ட்ரில்லியன்னா என்ன, எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் சேர்ந்தது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க், தேடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெடிப்பின் போது பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புகின்றனர். இப்பேரண்டமானது பில்லியன் கணக்கான அந்த பேரண்டத்துல, அதாவது அது உருவானதுக்கே 15 பில்லியன். ஆனா அந்த பேரண்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்கான, மில்லியன் கூட கிடையாது, பில்லியன் கணக்கான என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலங்கள். அந்த விண்மீன் திரள் மண்டலத்துக்குள்ளதான் என்ன இருக்குன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் இருக்குது. அதாவது இந்த பேரண்டத்துக்குள்ளதான், நாம பூமி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அப்படி ஒரு மேலோட்டமா பேரண்டத்துக்குள்ளதான் விண்மீன் திரள் மண்டலம் இருக்குது. இந்த விண்மீன் திரள் மண்டலத்துல பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் இருக்குது. அந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துக்குள்ளதான் யார் இருக்காங்கன்னா பூமி இருக்குது. பூமிக்குள்ளதான் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாடு இருக்குது. நாட்டுக்குள்ளதான் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாநிலம் இருக்குது. மாநிலத்துக்குள்ளதான் யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாவட்டம் இருக்குது. மாவட்டத்துக்குள்ளதான் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நகரம் இருக்குது. நகரத்துக்குள்ளதான் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா தெரு இருக்குது. இந்த தெருக்குள்ளதான் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வீடு இருக்குது. இதுதான் இந்த பேரண்டத்துல இந்த கடை நிலையில இருக்கிற நாம இந்த தெருவில் இருக்கிற வீடு இருக்குதுன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் நாம அந்தந்த இடத்துல இருந்து அந்தந்த ஒரு கோல் இருந்து நாம இருக்கிற இடத்த இங்கதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பேரண்டம் என்பது என்னன்னா இதுதான். ஒரு பேரண்டம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் நீங்க சொல்லணும். இப்ப பேரண்டத்துக்குள்ள அடுத்தடுத்து நீ எங்க இருக்குன்னு ஆரம்பிச்சு பேரண்டத்துல முடிஞ்சிச்சுன்னா அதோடதான் இந்த பூமியில இருக்கிறது ஒரு அண்டம். இதே மாதிரி பல பேரண்டங்கள் இருக்கலாம், இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம். இப்ப எப்படி நம்ம ஒவ்வொரு கோள்களையும் போய் ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா, அதே மாதிரி பல பேரண்டங்கள் இருக்கலாம். ஒன்று நீருக்கு அடியில இருக்கலான்றாங்க, இல்லாட்டி எங்கேயோ இருக்கலான்றாங்க, இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம். இதே மாதிரி எங்கேயாவது இருக்கலாம், மனிதர்கள் வாழலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஆனா கண்டுபிடிக்கப்படலைன்னு சொல்றாங்க. பாருங்க, இப்பேரண்டமானது இதை படிச்சிட்டோம். இப்ப பாருங்க, இவை பல குழுக்களாக இது பாருங்க துணை இந்த பேரண்டத்துல என்னெல்லாம் இருக்கு. இப்பேரண்டமானது பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, அதுக்கு அப்புறம் வால் நட்சத்திரம் இருக்குது. கோள்கள்ல நம்ம படிச்சல 8 கோள்கள்,
அதுதான் அப்புறம் வால் நட்சத்திரங்கள் இருக்கு, சிறு கோள்கள்லாம் படிச்ச துணைக்கோள்கள், அப்புறம் விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள். இது துணைக்கோள்கள் வேற, சிறு கோள்கள் வேற. அது தனியா இயங்குறது. அதாவது இதுக்கு துணையா ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளும், இது தனியா ஒரு கோளுக்கு உண்டானது இல்லாம இது இவங்கள வச்சு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிறு கோள்கள் தனித்து இயங்காது. இவங்களையும் வச்சு இயங்கக்கூடியதான் இந்த சிறு கோள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இவை பல குழுக்களாக ஒன்றிணைந்து தொலைவில் இருக்குது. மொத்தமா இவ்வளோ பேர் அந்த பேரண்டத்துல இருக்காங்க. இது வெடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோலாம் அதுல இருந்து இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவைகள் எப்படி ஒரு குடும்பமா இருக்கு, ஒரு ஃபேமிலியா இருக்கும். அந்த ஃபேமிலி பிரிஞ்ச எல்லாரும் தனித்தனியா ஆனாங்கன்னா எப்படி அங்கங்க இருப்பாங்க? அதே மாதிரிதான் மொத்தமா இருக்கும்போது ஒரு யூனிவர்ஸ் அது பிரிஞ்சு போன பிறகு தனித்தனி குடும்பமா ஆயிடுச்சு. அதுதான் இப்போ பார்க்க போறோம். இவைகள் வான் பொருள்கள் என்று அப்போ வானத்தில் இருக்கிற மொத்த இந்த யூனிவர்ஸ்குள்ள இருக்கிற கோடி மில்லியன் கணக்கான விண்பொருள்கள் இருக்குது. அது மொத்தமா என்ன சொல்லணும்னா வானத்தில் இருக்கிறதுனால வான் பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வான் பொருள்களின் இடையே ஆன தூரத்தை அளவிடும் அலகிற்கு ஒரு ஒளியாண்டு. அதாவது இந்த இப்போ பூமிக்கும் இந்த வானத்தில் இருக்குது இல்லையா இந்த 8 கோள்கள், இந்த 8 கோள்கள் இருக்குது இல்லையா, அப்போ சூரியன் கிட்ட இருந்து இந்த புதன் எங்க இருக்குன்னு இது எந்த அலகுன்னு சொல்லிட்டோம்? இதுதான் ஒளி ஆண்டு. ஒளி என்பது என்னன்னா வெளிச்சம். இங்க வெளிச்சம் தானே கிடைக்குது. அப்போ அந்த வெளிச்சம் எவ்வளவு ஸ்பீட்ல எத்தனை செகண்ட்ல எங்க இது இடத்துக்கு அடையுதோ அதனுடைய அழகுதான் ஒரு சராசரி ஆண்டுகளாக எப்படி நம்ம காலநிலை என்பது வானிலை என்பது எப்படி தினமும் தினமும் வெதர் தினமும் எப்படி நம்ம பாக்குறது வெதர்ன்னு சொல்றோமோ அந்த வெதரை டெய்லியும் கால்குலேஷன் பண்ணி பண்ணி தான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு 30ல இருந்து 35 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்பட்டு அந்த இடத்தினுடைய காலநிலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கிடப்படுதோ அதே மாதிரிதான் இந்த சூரியனுடைய ஒளி அந்த ஒளி இதை அடையறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதோ அதை அடிப்படையில கணக்கிடப்பட்டு தான் ஒரு ஒளி ஆண்டா ஒரு ஆவரேஜான ஆண்டா எடுத்திருப்பாங்க. அதை இந்த கடக்கக்கூடிய தொலைவின் அடிப்படையில் அப்ப இது எப்போ இங்க ரீச் ஆகுது, இந்த 8 கோள்களுக்கு இடையில இப்ப 8 கோள்களை எப்போ எப்படி எடுத்துக்கொண்ட காலமோ அதன் அடிப்படையில் தான் அப்போ பூமியை எப்போ அடையுதோ இந்த காலத்தை தான் என்ன சொல்லணும்னா ஒளியாண்டு. சூரியன் கிட்ட இருந்து ஒளி வருது, புதன் இருக்குது, வெள்ளி இருக்குது, அதுக்கடுத்து தான் புவி இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் தாண்டி சூரியன் கிட்ட எப்போ அடையுதோ அந்த காண்டு தான் என்ன சொல்லணும்னா ஒளியாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கல, இந்த பூமி கிட்ட இருக்க வரைக்கும் ஒளியாண்டு தான் கொடுத்திருப்பாங்க. இப்ப வாங்க. சூரிய குடும்பம் நம்ம பேரண்டம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோளா பார்க்கலாமா? அப்போ இது ஒரு வான் பொருள்களிலேயான தூரத்தை அளவிடுவதற்கு அலகிற்கு தான் ஒரு ஒளியாண்டு என்று பெயர் அப்படின்றாங்க. விண்மீன் திரள் மண்டலம் கேலக்சி, அதாவது விண்மீன் திரள் மண்டலத்துல தான் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். அந்த விண்மீன் திரள் மண்டலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு, சுருள் வடிவத்துல சுருட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க. இதுதான் விண்மீன் திரள் மண்டலம் கேலக்சி. அதுக்குள்ளதான் யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் யார் இருப்பாங்கன்னா மில்கிவே கேலக்சி. இதுக்குள்ளதான் யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா மில்கிவே கேலக்சிக்குள்ளதான் சூரிய குடும்பம் இருக்கும். சூரிய குடும்பத்துக்குள்ளதான் யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா புவி இருக்கும். அந்த புவிக்குள்ளதான் யார் இருக்கும், நாம இருக்கும். பாருங்க விண்மீன் திரள் மண்டலம். அப்ப விண்மீன் திரள் மண்டலம் படிக்கிற புத்தகத்தை நமக்கு அவ்வளவு அழகா அருமையா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாக்குறது இல்ல, அதை நம்ம உன்னிப்பா அதெல்லாம் கவனிக்காதனாலதான் அது என்னன்னே மேலோட்டமா பாக்குறது, அப்படி போறதுனாலதான் அதனுடைய ஆயம் தெரியாம படிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு புரியறது இல்ல. மாணவர்கள் இதை நல்லா புரிஞ்சு படிச்சீங்கன்னா எல்லாமே எளிமையா இருக்கு, எந்த பாடமும் கடினம் கிடையாது. விண்மீன் திரள் மண்டலம். அப்ப விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக எப்படி பூமி கிட்ட இருக்கிற ஈர்ப்பு விசையோ அதே மாதிரிதான் இதன்கிட்டே என்ன இருக்குன்னா ஈர்ப்பு விசையால ஒண்ணு புடிச்சு இழுத்து வச்சிட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் ஒரு தொகுப்பு தான் அப்ப எல்லா நட்சத்திரம் ஈர்ப்பால ஒன்று ஈர்க்கிற தன்மை இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பு விசையால ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட தொகுப்பு தான் விண்மீன் திரள் மண்டலம். அப்போ வான்வெளியில் விண்மீன் திரள் மண்டலங்கள் சிதறியும் குழுவாகவும் காணப்படும். அப்போ அங்கங்க ஒண்ணு சிதறியும் இல்லாட்டி கூட்டம் கூட்டமாக குழுவாகவும் காணப்படுறது வான்வெளியில வானத்துல அப்படிங்கிறாங்க.
இதுதான் வானத்துல என்னன்னு படிக்க போறீங்க, வானத்துக்கும் பூமிக்கு இடைப்பட்டது படிக்க போறீங்க, பூமிக்குள்ள என்னன்னு இதுதான் அடுத்தடுத்த பாடங்கள் புவியியல்ல இப்படிதான் படிப்பீங்க. அப்ப அப்போ இங்க பாருங்க, வானம் இருக்கு, பூமி இருக்குது. இதுக்கு 2 இடைப்பட்டல இருக்கிறத வந்துட்டு தொலைவுல என்ன இருக்குது நடக்குதுன்னு படிப்பீங்க. அதுக்கு கீழ வந்துட்டு பூமிக்கு கீழ கடல்ல, பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு படிக்க போறீங்க. அப்ப வானத்து வரைக்கும் படிச்சிட்டீங்க. அப்ப வானத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு அத படிக்கிறீங்களா? அதுதான் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்ன்னு படிச்சல பேரண்டம். அதுதான் இப்படிதான் வந்து இந்த புவியியல்ல படிக்க போறீங்க. உருவாகும். அப்போ பெருவெடிப்பு நிகழ்வு வெடிச்சதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். அதாவது பெருவெடிப்பு ஒண்ணு நிகழ்ந்துருச்சு. எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி? 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அதுக்கப்புறம் அது 15 வருஷம் தோன்றதுக்கு அப்புறம் பில்லியன், அது கூட பில்லியன் வருடங்கள் கூட கிடையாது. பில்லியன்னா எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடின்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 5 பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி, அதாவது அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த ஒரு இயற்கையா அந்த ஈர்ப்பு திறனால உருவாக்கப்பட்ட கோள்கள் தான், கிரகங்கள் தான் எல்லாமே வந்து. அப்ப பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் மில்கி வே கேலக்சி உருவானது. அப்போ அப்படி வந்து 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவானதுக்கு அப்புறம் அதுலதான் வந்துட்டு சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆண்ட்ரோமெடா என்பது விண்மீன் திரள் மண்டலம். மெகலனிக் கிளவுட்ஸ் அது வந்துட்டு அதாவது மெகலானிக் கிளவுட்ஸ் என்பது விண்மீன் திரள் மண்டலம் ஆகியவை புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள். அப்போ இந்த விண்மீன் திரள் மண்டலம் தான் வந்து மில்கி வே கேலக்சி இருக்குது. சூரிய குடும்பத்திற்கு பக்கத்துல அதாவது சூரிய குடும்பம் இருக்குது, மில்கி வே கேலக்சில தான் சூரிய குடும்பம் இருக்குது. அப்ப சூரிய குடும்பத்திற்கு பக்கத்துல பூமிக்கு பக்கத்துல எது சூரிய குடும்பம் இருக்கிறது வந்து மில்கி வே கேலக்சில. பூமிக்கு பக்கத்துல இருக்குது ஆண்ட்ரோமெடா அண்ட் மெகாலானிக் கிளவுட்ஸ். இது 2 தான் வந்துட்டு பூமிக்கு பக்கத்துல இருக்கிற விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்றாங்க. அப்ப சூரிய குடும்பம் எதுல இருக்குன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம், பூமிக்கு அருகக்கூடிய இருக்கிற விண்வெளி திரள் மண்டலம் இது 2ம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓர் ஒளியாண்டு என்பது என்னன்னு, ஒரு ஒளியாண்டு என்பதை ஆண்டு கணக்கிடுறாங்க இல்லையா, அந்த கோள்களை கணக்கிடுறதுக்கு அது எதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வெளிச்சம். அப்போ ஒரு வருஷத்துல, அதாவது ஓர் ஆண்டில் பாத்தீங்கன்னா பயணிக்கக்கூடிய தொலைவு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அப்போ இங்கிருந்து சூரியன் இருக்குது, சூரியன் கிட்ட இருந்து இங்க சன் கிட்ட இருந்து பூமிக்கு வர்றதுக்கு இந்த பயணிக்கக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அந்த காலம் வந்துட்டு எத்தனை நாளுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாளுக்கு கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கிட போடும்போது இந்த சூரியன் பாத்தீங்கன்னா சூரியன் இருந்து வர்ற ஒளி வந்துட்டு திசை வேகம் பாத்தீங்கன்னா வேகம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு, அதாவது ஒரு செகண்ட்னா அப்படி சொல்லலையே, அந்த செகண்டுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த ஒலினா என்னது? இது சவுண்டு. இந்த சவுண்டு பாத்தீங்கன்னா வினாடிக்கு 350 மீட்டர் வேகத்தில் பயணிக்கும். வினாடிக்கு எவ்வளவுன்னா ஒரு செகண்டுக்கு வந்துட்டு, அதாவது சத்தம் வந்துட்டு ஒரு இரைச்சல், அது வந்துட்டு 330 மீட்டர், கிலோமீட்டர் கிடையாது, மீட்டர் என்ற வேகத்திலையும். ஆனா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒளி வந்துட்டு வெளிச்சம் பாத்தீங்கன்னா வினாடிக்கு ஒரு செகண்டுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர். இது வந்துட்டு கிலோமீட்டர், இது வந்து மீட்டர்ல கணக்கிடப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் எப்படி பயணிக்குது, அதன் அடிப்படையில தான் இந்த ஒளியாண்டை வந்து கணக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, சூரிய குடும்பம் இப்ப படிச்சுட்டோமா? எப்படி யார் யார் வராங்கன்னு பார்த்துட்டு வந்துடுமா? அப்புறம் பேரண்டத்தின் படிநிலை. இப்ப பேரண்டம் படிச்சோம், யூனிவர்ஸ். அதில் தான் யார் இருக்காங்க? 2வது விண்மீன் திரள் மண்டலம். அந்த விண்மீன் திரள் மண்டலம் தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் படிச்சோம். இங்கு அந்த விண்மீன் திரள் மண்டலம் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணுதான் வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். அந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் தான் சூரிய குடும்பம் இருக்குது. சூரிய குடும்பத்துல தான் ஒரு கோள் இருக்குது. அது என்ன கோள்கள்னு பாத்தீங்கன்னா அந்த 8 கோள்கள்ல ஒண்ணுதான் வந்துட்டு பூமி என்கிற நாம் இருக்கக்கூடிய கோள். அதற்குண்டான கோள்கள்லாம் எத்தனை துணை கோள்கள்லாம் படிச்சு இல்லையா, அந்த கோள்கள் தான் வந்து இந்த படிநிலை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சூரிய குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒவ்வொரு கோள்களா நம்ம அடுத்த பார்ட் 2ல பார்க்கலாமா? சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்துல யார் பாருங்க, சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என்று பொருள். அப்போ சோலார் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கான கடல், சூரிய கடவுள் தான் வந்துட்டு சோலார்.
அப்போ சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அப்போ சூரிய கடவுள் என்பது சோலார் என்பதும், அந்த சோலார் என்பதற்கு சோல் என்ற வார்த்தை எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான வார்த்தைகள் எங்கன்னு எடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன் தான் பெரும்பாலான வார்த்தைகள் வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரேக்க மொழியிலிருந்து எடுத்திருப்பாங்க. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. சோல் என்பது வந்து லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த திரள் மண்டலம் எப்போ உருவாச்சு? 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு, அதாவது பெருவெடிப்பு வந்து நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் வந்து 5 பில்லியன். அப்போ அது உருவானதுக்கு அப்புறம் தான் சூரிய குடும்பம் உருவாச்சுன்னு சொல்றோம். அப்ப சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா, அதுல அதுக்கு முன்னாடி அப்போ 0.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்கி வே கேலக்ஸி. அதுக்கப்புறம் 4.5, அதாவது 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. அப்ப சூரிய குடும்பம் எத்தனை பில்லியன் வருடங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்லியன் என்பது எத்தனை லட்சம் கோடின்னு பாருங்க, மாணவர்களுக்கு ஹோம்ஒர்க் இது. 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. அதுலதான் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கிறாரு. மத்தியில சூரியன், அவர் ஒரு ஸ்டார். ஏன் ஸ்டாருன்னு படிச்சிட்டோம். அவர் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 8 கோள்களையும் படிச்சிட்டோம். அந்த 8 கோள்களுக்கு இடையில யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறுங்கோள்கள் வருவாங்க. இந்த 8 கோள்களுக்கு ஒரு துணைக்கோள்கள் இருப்பாங்க. எத்தனை துணைக்கோள்கள்னு படிச்சோம். அதுல யார் இருப்பாங்கன்னா, வால் நட்சத்திரங்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிறு கோள்கள் இருப்பாங்க. விண்கற்கள் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் சூரிய குடும்பம். அதாவது ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த ஃபேமிலிக்குள்ள தான் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இது கான்செப்ட். இப்போ இது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்படும். எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராவிட்டி, ஒரு ஈர்ப்பால தான் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது. அந்த ஈர்ப்பு சக்தியால தான் எல்லாமே ஒண்ணோடு ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா எல்லாமே தனித்தனியா இருக்கும். இப்ப பாருங்க, செயல்பாடு 9. அருகில் உள்ள கோளரகத்திற்கு சென்று பார்வையிடவும், வகுப்பறையில் உங்கள் அனுபவத்தை பகிரவும், சூரிய குடும்பத்தை பற்றி ஒரு படத்தொகுப்பு. இப்போ நம்ம சோலார் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த மேப்பு, அதே மாதிரி வந்துட்டு உங்களை வந்துட்டு சூரிய குடும்பத்தை படத்தொகுப்பு வந்து தயார் செய்ய சொல்லியிருக்காங்க. சூரியன் என இந்த சன் பார்த்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்திருக்க படிச்சுட்டு நம்ம பார்த்துட்டோம். அப்போ சென்ட்ரல தான் வந்து ஹீரோ எங்க இருப்பாரு? சென்ட்ரல் இருப்பாரு. அவங்க சுத்தி தான் மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அவ்வளவுதான். அப்ப சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருள்களும் சூரியனை சுற்றி வருது. ஏன்னா இவர்கிட்ட தான் என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது, சூடு இருக்குது, இவர்கிட்ட தண்ணீர் புத்திரன் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுங்கிறதுனால இவர் ஸ்டாரா இருக்காரு. இவரை சுத்தி இவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் அசிஸ்டண்டா இவர் கூட இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்போ சூரியனை சுற்றி இப்ப சூரியன் பாருங்க. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறை. அப்போ சூரிய குடும்பத்திலேயே மொத்த நிறை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, 99.8% மொத்தம் சூரியனோட சேர்த்து மொத்தம் 9 பேர் இருக்காங்க. அதனுடைய மொத்த நிறை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, 99.8% யாரு? சூரிய குடும்பத்துல சூரியன் மட்டுமே இருக்கிறான். ஏன் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கூட ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. ஏன்னா தன் ஈர்ப்புத்திறன் எல்லாத்தையும் போட்டு இழுத்து வச்சிருக்கிறதுனால அவர்கிட்ட என்ன இருக்குது? நிறை வந்துட்டு அதிகமா இருக்குது. எவ்வளவு? 99.8%. 100%த்துல எப்பவுமே 100% இருக்குதுன்னா, அதுல 99.8% இவரே வச்சுக்கிறாருன்னா, மீதம் அந்த 2% தான் இவங்க 8 பேரும் வச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சூரியன் பாருங்க, சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. அப்போ ஒளியை வந்துட்டு அவரே வந்துட்டு ஒளியை வந்துட்டு உமிழக்கூடிய தன்மை பெற்றதுனால சூரியன் ஒரு விண்மீன் ஆகும். ஏன்னா அவங்க கிட்ட இல்ல. அது விண்மீன்னா என்னது? ஒரு ஸ்டார், நட்சத்திரம். சன் இஸ் எ ஸ்டார்ன்னு சொல்றேன். சூரியனின் மேற்பரப்பும், அதாவது அந்த சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ சூரியன் இருக்குது. இதான் சூரியன். இதனுடைய மேற்பரப்பு இருக்குது இல்லையா, இதானே சர்ஃபேஸ். இப்ப பூமி இருக்குதுன்னா பூமி ரவுண்டா இருக்குது, கோள வடிவத்தில்னு படிச்சோம். அப்போ இது மையப்புள்ளியில தான் ஈர்ப்பு விசைனா, இந்த சர்ஃபேஸ்னா வந்து பூமியுடைய மேற்பரப்பு தான் இது. அந்த மேற்பரப்பு தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 6000°C வெப்பநிலை இருக்குதான். அப்ப சூரியன் கிட்ட இருக்கிற மேற்பரப்புடைய வெப்பநிலை இந்த மேல சுத்தி இந்த ஈர்ப்பு சென்ட்ரல கிடையாது. இந்த சுத்தி இருக்கிற வெப்பநிலை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 6000°C உடைய வெப்பநிலை சூரியன் கிட்ட மேல இருக்குதுன்றாங்க.
அப்போ சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் அளிக்கிறது. அப்ப எல்லாருக்கும் கொடுக்கிறவர் யாரு? சூரியன் தான் கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு? ஹீட், வெப்பத்தை கொடுக்குறாரு, வெளிச்சத்தையும் கொடுக்குறாரு. அதனாலதான் ஒரு ஸ்டாரா அவர் ஜொலிக்கிறாரு. அப்போ சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய 8.3 நிமிடங்கள் ஆகுது. அப்போ சூரியன் இங்க இருக்காரு. இதுக்கு தான் நம்ம புதன் இருக்காங்கன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் தான் யாரு இருக்காங்கன்னா வீனஸ், வெள்ளி இருக்காங்கன்னு படிச்சோம். அதுக்கப்புறம் யாருன்னா புவி ஆகிய எர்த் இருக்காருன்னு படிச்சோம். இந்த 3 பேர்கிட்ட வந்து இவர்கிட்ட வர்றதுக்கு, சூரியன் கிட்ட இருந்து அந்த வெளிச்சம் வர்றதுக்கு ஒரு ஆண்டின் அடிப்படையில் தான், ஒரு ஆண்டோட மொத்த சராசரி காலத்தை கணக்கிட்டு தான் எத்தனை நிமிடங்கள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8.3 நிமிடங்கள். ஒரு நிமிடம் என்பது எத்தனை? 60 செகண்டுக்கு ஒரு நிமிடம். அப்ப ஒரு நிமிஷத்துல எவ்வளோ சூரியனுடைய ஒளி வருதுன்னு பாத்தீங்கன்னா 8.3 நிமிடத்துல வந்துட்டு இந்த சூரியன் கிட்ட இருக்க இந்த வெளிச்சம் வந்துட்டு பூமியை வந்து சேருது. எத்தனை நிமிடம்? 8.3 நிமிடங்கள். அப்போ ஒரு நிமிடத்திற்கு 60 செகண்டு. அப்போ 8 நிமிடத்துல இந்த பூமியுடைய மேற்பரப்பை வந்தடையுது. அதுதான் வந்துட்டு என்ன சொல்றோம்னா ஒளியாண்டுன்னு சொல்லிட்டு கணக்கிட்டு இருப்பாங்க. ஒளியாண்டு நிதியில பூமிக்கு வந்து சேரக்கூடிய டைம் இது. ஒளியாண்டு என்பது ஒரு ஆண்டினுடைய சராசரி காலநிலை தான். ஆவரேஜா கணக்கிட்டு தான் வந்துட்டு ஒளியாண்டா எடுத்திருப்பாங்க. இப்ப கற்பனை செய்து பார்க்கவும். சூரியன் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன். மில்லியன்னா எத்தனை லட்சம் சேர்ந்தது? 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதான். அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன். மில்லியன்னா 1 மில்லியன் என்பது எத்தனை லட்சம் பாருங்க. அப்போ 1.3னா எத்தனை லட்சங்கள் சேர்ந்தது? இந்த 1.3 லட்சம் மில்லியன் என்பதுன்னு பாருங்க. இத்தனை புவிகளை வந்துட்டு இந்த பூமிக்குள்ள வச்சு அடக்கக்கூடிய வகையில பெருசா யாரு? சூரியன் அப்படின்னு கற்பனை செய்து பார்த்துட்டு உங்களை வியக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப கோள்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு கோளை அடுத்தடுத்து பார்ப்போம். புதன்ல இருந்து அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாமா? இல்ல அடுத்த வகுப்புல கோள்கள்லாம் தனி பார்ட் 2-ஆ பார்க்கலாம். இதோட இந்த பார்ட் வந்து நிறைவு பண்ணிடுறேன். தேங்க்யூமா.